Good evening. Good evening. அலங்கைமான் வந்தாச்சா? வந்தாச்சு தம்பி. மதியமே வந்துட்டோம் 3 மணிக்கு. 3 மணிக்கு. நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. உண்டு போயிடும். Yes, we will get started. வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். Let's get started. Okay, முக்கியமா இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் பார்க்க போறோம். இந்த 1 2 3 4 5 6 7 8 ஸ்பீக்கிங்கும் இன்னைக்கு இருக்கும். பட் இதை will get started with this very important one. அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங்கோட நம்ம மர்ஜ் பண்ணிக்கலாம். வெரி குட். இப்ப அட்ராக்ட் அப்படின்னு ஒரு வேர்ட். ஐ கிவ் அட்ராக்ட். அட்ராக்ட் தெரியுமா? என்ன அட்ராக்ட் பண்ண, கவர்றது. கவர்றது, ஈர்க்கிறது. ஓகே, கவர்தல் ஆர் ஈர்த்து. சோ அட்ராக்டுக்கு வந்து இங்க என்ன வரும்? இந்த 5 இது ரொம்ப ஈஸியா. அட்ராக்டட். அடுத்தது அட்ராக்டட். Attracting. So attracting. Attract. Good evening, sir. Good evening. Good evening. The attracts. Okay. இங்க வந்து என்ன வரும்? நம்பர் 6. அது நம்ம முன்னாடி படிச்சதா, ஈஸியா கொண்டு வந்துடலாம். இங்கிலீஷ்ல கொண்டு வந்துடலாம். Attraction. நம்ம இந்த TION முடிஞ்சாலே அது நவுன் தான். 6ல தான் உட்காருது. இது ரொம்ப ஈஸி தான். இதுவும் நம்ம இது மாதிரி சிமிலரா பார்த்திருக்கோம். இப்ப அட்ராக்டிவ் தான். இந்த ஆக்டிவ்ல இருந்து ஏகப்பட்டது இதுல வரும். அட்ராக்டிவ்லி அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண போறோம்னா, எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளா ஒரே ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டு இதை கம்ப்ளீட்டா இதை விளக்கிட்டோம்னாக்க உங்களுக்கு எங்க இது வருது என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இப்ப ஐ வில் ஜஸ்ட் டேக் அப் ஒன் திங். ஜஸ்ட் கிவ் மீ அ மொமெண்ட். ஐ வில் செட் இட் அப். எவ்வளோ டயத்தை சேவ் பண்ண முடியுமோ அதை இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். ஆல் ரைட். ஓகே, இப்ப I'll go with this. இப்ப இதுல பார்க்கலாம். 1 செகண்ட். நான் வந்து ஈர்க்கிறேன்னு போடுறேன். இந்த இடத்துல ஈர்க்கிறேன்னு போடுறேன். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. ஈர்க்கிறேன். இப்ப ஐ அட்ராக்ட் போடலாமா? நான் ஈர்க்கிறேன் போடலாமா? ஓகே, நான் ஈர்க்கிறேன். ஓகே, இப்ப ஐ அட்ராக்டட் போடலாமா? நான் ஈர்க்கப்பட்டேன். ஆடியோ பாத்தீங்க? நான் ஈர்த்தேன். நான் ஈர்த்தேன். முடிஞ்ச அளவு இந்த ஆடியோ கொஞ்சம் இது பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து யூ வில் கெட். இப்போ ஈர்த்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, ரைட்? இங்க வந்து இது எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஈஸியா யூஸ் பண்ணுவீங்க. ஈர்த்து. நான் ஈர்க்கப்பட்டிருக்கிறேன். அது எப்படி யூஸ் பண்ணுவீங்க இங்கிலீஷ்ல? I have attracted. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஈர்த்து இருக்கிறேன். ஓகே,
இங்க என்ன பண்ணுவீங்க? ஐ ஆம் அட்ராக்டிங் போடலாமா? I am attracting. இங்கே போடுற ஒரு இதுக்கு ஐ ஆம் அட்ராக்டிங், ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். அது ஐ ஆம் அட்ராக்டிவ். சோ இது வந்து ஐ ஹேவ் அட்ராக்டட். நல்லா பாத்துங்க, ஐ ஹேவ் அட்ராக்டட். I have attracted. ஏன்னா இது ஒரு 10 எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இதாயிடும். ஐ அட்ராக்டட், He attracts. சோ ஹி அட்ராக்ட்ஸ். சோ இது பண்ணியாச்சு. அவன் ஈர்க்கப்படுகிறான். ஈர்க்கிறான், ஈர்க்கிறான். அவன் ஈர்க்கிறான். ஈர்க்கிறான். அவன் ஈர்க்கப்படுகிறான்னா அப்படியே ஆப்போசிட். And இங்க வந்து ஐ அட்ராக்ட். இங்க பாருங்க, இங்க பாருங்க, 6. ஐ ஹாவ் அட்ராக்ஷன். I have attraction. எனக்கு அட்ராக்ஷன் இருக்கிறது. அவ்வளவு. எனக்கு ஈர்ப்பு இருக்கிறது. ஈர்ப்புங்கிற வார்த்தை தான் முக்கியம். ஈர்ப்பு தான் நவுன். சோ இங்க ஈர்ப்புன்னு போட்டுங்க. எனக்கு ஈர்ப்பு இருக்கிறது. ஈர்ப்பு. ஈர்ப்பு அது நோட் பண்ணிக்கிங்க. அது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நீங்க உள் வாங்கிக்கிறீங்களான்னு பார்க்கணும் அந்த இடத்துல. இது மாதிரி சொல்லும்போது ஈஸியா இருக்கு. ரைட். He is an attractive person. இப்ப நம்ம அடுத்ததெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். அது ஈஸியா இது பண்ணிக்கலாம். இது மட்டும் கரெக்டா பாருங்க. ஈர்ப்பு, அந்த இது வந்து ஈர்ப்புங்கிறது தான் அந்த அந்த வார்த்தையோடது. எனக்கு ஈர்ப்பு இருக்கிறதுங்கிறது நீங்க பக்காவா உள்ள கொண்டு போய்க்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல மட்டும்தான் நம்ம சர்வே ஆக முடியும். ரைட். ஐ ஆம் அட்ராக்டிவ். ஹீ இஸ் அட்ராக்டிவ்னு போடுங்க, தப்பு கிடையாது. நம்ம அது போடுகிறோம், ரெண்டுத்தும் ஒண்ணுதான். இப்ப பாருங்க, Before that, we used இப்ப எனக்கு இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். ஒரு நிமிஷம். இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க. ஐ ஆம் அட்ராக்டிவ் ஆர் ஹீ இஸ் அட்ராக்டிவ், என்னன்னு சொல்லுங்க பாப்போம். I am attractive. நான் ஈர்க்கப்படுகிறேனா? இல்ல, ஈர்க்கப்படுகிறேன் இல்ல. ஹீ இஸ் அட்ராக்டிவ். அவன் attractive-ஆ இருக்கான். நான் எப்படி இருக்கேன்? attractive-ஆ இருக்கான். ஈர்ப்பவனாக இருக்கிறேன், அவ்வளவுதான். எழுதுங்க. நான் ஈர்ப்பவனாக இருக்கிறேன், அவன் ஈர்ப்பவனாக இருக்கிறான். ஷீ இஸ் அட்ராக்டிவ், அவள் ஈர்ப்பவனாக இருக்கிறான். இந்த இடம் தான் நீங்க புரிஞ்சு, இது புரிதல்ல மட்டும்தான் கொண்டு வர முடியும். சோ ஏன்னா தமிழும் இங்கிலீஷும் 2 டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணணும். ஒரு பெரிய பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். இது பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த வேர்பு வேணாலும் நீங்க வச்சு பண்ணலாம். நீங்க ஒரு 10 வேர்பு மட்டும் எடுக்கலாம். எடுத்துட்டு இதை கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த உள்ள ஒரு ஃபேமிலி. இப்ப பாருங்க, நான் ஈர்ப்பவனாக இருக்கிறேன், அவன் ஈர்ப்பவனாக இருக்கிறான், ஈர்ப்பவனாக இருக்கிறான், அவன் ஈர்ப்பவனாக பாரு. இப்ப பாருங்க, he does it. நீங்க இட்டு போடுங்க, இட்டு போடலனாலும் பரவாயில்ல. இங்க பாருங்க, கரெக்டா பாருங்க. He does it attractively. இதுக்கு தமிழ்ல என்னவா இருக்கும் தெரியும்? he தெரியும் உங்களுக்கு, does தெரியும், it தெரியும், attractively. சோ இப்ப பாருங்க, இங்க வந்து ஐங்கிறது இந்த ப்ரொனவுன் நவுனோட பண்பை குறிக்கிறதுனால அட்ஜெக்டிவ் ஆகுது. ஹீயோட பண்பை குறிக்குது அட்ராக்டிவ், ஷீயோட பண்பை குறிக்குது. இங்க பாருங்க, இந்த டஸ்ஸோட பண்பை குறிக்குது. செயல்வார்த்தையோட வேர்போட பண்பை குறிச்சா அட்வர்பா, அதான அட்வர்ப் தான் நம்பர் 8. இப்ப எனக்கு சொல்லுங்க, he does it attractively என்ன தமிழ்ல என்ன எழுதுவீங்க? அவன் அதை ஈர்ப்புடையதாக செய்தான். அவன் அதை ஈர்ப்புடையதாக செய்தான். செய்கிறான். ஓகே, அவன் அதை ஈர்ப்புடையதாக செய்கிறான். அது அவ்வளவு அட்ராக்டிவா அவன் பண்ண. ஒரு சில பேர் டீ போடுவாங்க, டீ மாஸ்டர் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு 10-15 ரோட்டா பக்கத்துல வச்சுட்டு ஒரே இதுல பண்ணுவாங்க, ரொம்ப அட்ராக்டிவா பண்ணுவாங்க, பார்த்திருக்கலாம். அவன் அதை ஈர்ப்புடையதாக செய்கிறான். எதுக்கீங்க? ஈர்ப்புடையதாக செய்கிறான். இது இந்த செய்யறது இருக்கு பாத்தீங்களா? இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். he does it attractively. He does it attractively. We do it attractively. இப்ப பாருங்க, we do it attractively.
நாங்கள் So, அதை ஒரு ஈர்ப்புடையதாக முக்கியமான செய்கிறோம். வார்த்தை we do it. நாங்கள் அதை கவர்ச்சிகரமாக ஈர்ப்புடையதாக செய்கிறோம். அவ்வளவுதான். ஈர்ச்சிகரமாக ஈர்ப்புடையதாக இல்ல கவர்ச்சிகரமாக பண்ணலாம். நாம் எல்லாமே நீங்க ஈர்ப்புக்கு பதில் கவர்ச்சி வச்சாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் கவர்கிறேன், நான் கவர்ந்தேன், நான் கவர்ந்திருக்கிறேன், நான் கவர்ந்து கொண்டிருக்கிறேன், அவன் கவர்கிறான், அவன் கவர்கிறான், எனக்கு கவர்ச்சி இருக்கிறது. அப்புறம் வந்து நான் கவர்ச்சியுடையவனாக இருக்கிறேன். இங்க பாருங்க, கவர்ச்சிகரமாக அவன் செய்கிறான். சார் இப்படி சொன்னாங்களா சார்? She put rangoli very attractive. அவ்வளவுதான். இப்ப நீங்க இந்த வேர்பை நீங்க குவாலிஃபை பண்ணணும். she put past put rangoli Rangoli very attractive. attractive. அந்த மாதிரி புரிஞ்சுதா? சோ இது எடுப்போம். இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம பண்றப்ப இன்னும் தெளிவா புரியும். இப்ப பாருங்க 1 2 3 அப்படியே வச்சுக்கலாம். அது இல்ல இதை வச்சுதான் உங்களோட பேச்சோட ஆதாரம் வந்து தப்பு இல்லாம இருக்கிறதுக்கு படபடன்னு மைண்டு கொண்டு போயிடும். உங்களை மைண்ட் வந்து அங்க கொண்டு போயிடும். இப்ப பார்க்கலாமா? நம்பர் 1, இந்த இடம் நமக்கு நல்லா தெரியும். இத வந்து நம்ம இதா பார்த்துப்போம். ஒரு நிமிஷம். 1 இத பாத்துக்கங்க. ரொம்ப சிம்பிளா நம்ம 7 கொண்டு வருவோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆங்கிரி. நான் எப்படி இருக்கேன்? ஐ ஆம் ஆங்கிரி. எல்லாருக்கும் தெரிஞ்ச இருக்கிறேன். இத கொண்டு போவோம். ஆங்கிலத்தோட சிக்கல் இருக்குது. ஆனா நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அது ரொம்ப ரொம்ப வினோதமா மட்டும் இல்ல, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஐ ஆம் ஆங்கிரி. 8 வந்து very angry. இல்ல ஆங்கிரி வெரி எல்லாம் விட்டுலாம். வெரி வந்து இன்னொரு ஆங்கிரிலேயே வச்சுக்கிறோம். Angry. மிகவும் கோபமாக. இப்ப பாருங்க இந்த இடத்துல angrily he said it angrily. He said it angry. said it போடலாம், said போடலாம். கோபமாக. அவன் கோபமாக சொன்னான். இட்ட விட்டுருங்க. இட்ட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா விட்டுருங்க. he said angrily எப்படி சொன்னா? கோபமா சொன்னான். I said angrily அப்படின்னாலும் ஒண்ணுதான். இன்னொரு எக்ஸாம்பிள் அவ்வளவுதான். பாருங்க, இந்த ஃபேமிலி ஆஃப் வேர்ட் வர்றப்ப ஒவ்வொரு வாட்டியும் வாக்கியம் மாறிட்டே இருக்கும். இங்க நம்பர் 6 சொல்லுங்க. நவுன் என்னன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லுங்க. ஆங்கர்னு படிக்கணும். அது ஆங்கர்னு படிக்கணும். ஐ ஹாவ் ஆங்கர். எனக்கு கோபம் இருக்கிறது. கோபம். சரிங்களா? ஐ ஆம் ஆங்கிரி. நோ, கோபமாக இருக்கிறேன். he said angrily. அவன் கோபமாக சொன்னான். அந்த சொன்னானுக்காக வர்றது. ரெண்டு பாருங்க. சொன்னான் எப்படி சொன்னா? கோபமா சொன்னான். நான் எப்படி இருக்கேன்? கோபமா இருக்கேன். நவுன் வந்து ஆங்கரா என்னோட இருக்கறனால பண்பை குறிக்குது. என்னோட பண்பை குறிச்சா என்னோட அட்ஜெக்டிவ். ரைட்டா? நவுனோ ப்ரொனவுனோ பண்பு குறிச்சா. இங்க verb வினைச்சொல் பண்பை குறிச்சா வினை குறிச்சொல் adverb. இப்ப வாங்க, இங்க என்னவா இருக்கும்? V1 என்னவா இருக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மைண்ட் வழியா சொல்லுங்க. ரெஃபர் பண்ணாம மைண்ட ரெஃபர் பண்ணி சொல்லுங்க. ஆங்கர். கோபப்படுத்தினேன். ஐ ஆங்கர் ஹிம். இப்ப பாருங்க, கோபப்படுத்தினேன். நோட் பண்ணிக்கங்க. ஐ ஆங்கர் ஹிம். நான் அவனை கோபப்படுத்துகிறேன். இப்ப பாருங்க, அப்படியே திருப்புங்க. he angered me. angered. இங்க பாருங்க. he angered me. அவன் கோபமாக. அவன் என்னை கோபப்படுத்தினான். ஐ ஆங்கர் ஹிம். இது யாரு கோபப்படுறாங்க? ஐ ஆங்கர் ஹிம்ல யாரு கோபப்படுறாங்க? ஐயா ஹிம்மா? நான் ஐ anger him. ஐ ஆங்கர் ஹிம். யாரு கோபப்படுறா? நான் அவனை அவன் தான் கோபப்படுறான். நான் கோபப்படுத்துறேன். ஞாபகம் வச்சுங்க. he angered me. அவன் என்ன கோபப்படுத்துறான்? இங்க யாரு கோபப்படுறா? இங்க யாரு கோபப்படுறா? அவன். இங்க யாரு கோபப்படுறா? he angered me. நான் கோபப்படுறேன். நல்லா பாத்துங்க. இப்படியே வச்சுக்கலாம். இது ஐ ஆங்கர்ட் ஹிம்னே கொண்டு வந்துக்கலாமா? இப்ப அதுக்கப்புறம் மாத்திக்கலாமா? இப்ப ரொம்ப சிம்பிளா, நான் கோபப்படுத்துகிறேன், நான் அவனை கோபப்படுத்துகிறேன், நான் அவனை கோபப்படுத்தினேன் வந்துருச்சா?
கோபப்படுத்துறது. கோபப்படுறது இல்ல, கோபப்படுத்துறது. ஞாபகம் வச்சுங்க. Angered. ஆங்கர்டு. ஏங்கர்டுன்னு சொல்லக்கூடாது, ஆங்கர்டுன்னு தான் சொல்லணும். I எஸ், have angered. ஐ ஹாவ் ஆங்கர்டு. நான் அவனை கோபப்படுத்திருக்கேன். இருக்கிறேன். எவ்வளவு வாட்டி நான் இருந்தேன். எவ்வளவு வாட்டி கோபப்படுத்திருக்கேன் தெரியுமா அவனை? கோபப்படுத்தி இருக்கிறேன். நான் அவனை எத்தனையோ வாட்டி கோபப்படுத்திருக்கேன். இருந்தாலும் அவன் பொறுமையாவே இருப்பான். ஐ ஆம் ஆங்கரிங். அவனை கோபப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். ரைட்? இப்ப பாருங்க, ஆங்கரிங், ஆங்கர்ஸ் போட்டுக்கலாமா? ஆங்கர்ஸ். இப்ப இதையே ஃபாலோ பண்ணுங்க. he angers me. அவன் கோபமாக இருக்கிறான். இல்ல, அவன் என்னை என்னை கோபப்படுத்துகிறான். இது யாரு கோபப்படுறது? யாருங்க இதுல? He angers இல்ல, me. கோபப்படுறது யாரு? நான் என்னை நான் தான் நான் கோபப்படுறேன். தான். Me. ஏன்னா அவன் படிச்சதுனால நான் கோபப்படுறேன். படுத்துறான். புரியுதுங்களா? இது நம்ம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல வந்துரும். இப்ப ஐ ஹாவ் ஆங்கர், ஐ ஆம் ஆங்கிரி. சோ இதுல போடலாமா? he has anger. அவனுக்கு கோபம் இருக்கு என் மேல. ஆங்கர் இன் மீ. சோ அவனுக்கு என் மேல கோபம் இருக்கு. he is angry. அவன் கோபமாக இருக்கிறான். இந்த ஹீயோட பண்பு குறிக்கிறதுனால அட்ஜெக்டிவ். he said angrily. வா, நோட் பண்ணிக்கிங்க. அந்த தமிழோட எழுதிக்கிங்க. உங்களுக்கு போதுமான அளவு டைம் கொடுக்குறேன். ஏன்னா ஐ வாண்ட் டு பிக் அண்ட் சூஸ் ஒரு 10 வேர்ட்ஸ். we will pick and choose. We will see how you are going to do this here. All right. Yes. இங்க ஸ்லீப்னு போறோம். இங்க என்ன வரும்? slept Slept. இங்க என்ன வரும்? slept Slept. What will come here? Sleeping. sleeping sleeps. That's the Sleeps. Sleeps. sleep. sleep இங்க வந்து ஸ்லீப்னு இருக்கு. ஸ்லீப்பிங் வருமா? ஸ்லீப்பிங்கும் வரும். sleeping. ஓகே, அடுத்தது அஸ்லீப். இது பேரு அஸ்லீப். ஓகே, ஏவ சேர்ப்பாங்க அஸ்லீப். இது வந்து ஸ்லீப்பி. sleeplyயா sleeply இங்க ஸ்லீப்பிங்னு வரும். ஓகே, ஸ்லீப்பிங் வரும். பாத்துங்க, எல்லாமே இப்ப கொண்டு வந்துடலாமா? ஐ ஸ்லீப், நான் தூங்குகிறேன். I slept ஐ ஸ்லெப்ட், நான் நான் தூங்கினேன். தூங்கினேன். I have slept I have slept. Slept, நான் தூங்கியிருக்கிறேன். இருக்கிறேன். I am sleeping நான் I am தூங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். இங்க ஐ ஹவ் பீன் ஸ்லீப்பிங் வரும். இங்க நிறைய வரும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு மட்டும் போடுறோம். ஸ்லீப்ஸ், she sleeps, அவள் He தூங்குகிறாள். sleeps she He sleeps. Okay. தூங்குகிறாள். பாருங்க, இப்ப இங்க பாருங்க, ஸ்லீப்பிங் இஸ் எசென்ஷியல். நான் எப்படி போடுறேன் பாருங்க. For human. இங்கதான் சப்ஜெக்ட்ல போடுறேன் பாத்தீங்களா? சப்ஜெக்ட்ல ஸ்லீப் இஸ் மேண்டேட்டரி. நோட் பண்ணிக்கிங்க. Sleep is தூங்குதல் என்பது அவசியமானது. தூங்குதல் என்பது அவசியமாக இருக்கிறது. தூங்குதல். இங்க தூக்கம் இது என்ன? தூங்குதல் என்பது Sleep is mandatory. Mandatory. கட்டாயம். தூக்கம் என்பது கட்டாயம். பாருங்க, இது மேண்டேட்டரினா கட்டாயம். தூக்கம் என்பது கட்டாயமாக இருக்கிறது. தூங்காம மனிதன் இருக்க முடியாது. தூக்கம் வந்து தூங்குதல் வந்து முக்கியமானது. இங்க பாருங்க, தூங்குதல், தூக்கம். தூங்குகிறாள், தூங்கிக் கொண்டு, தூங்கி, தூங்கினேன், தூங்குகிறேன்.
இப்ப பாருங்க, he walks sleepily. அவன் தூக்க கலக்கத்துல நடக்கிறான்பா. அவன் தூக்க கலக்கத்துல நடக்கிறான். புரியுதுங்களா? அந்த வாக்ஸ் எப்படிப்பட்ட வாக்கா? நட தூக்கத்தாலான நடை அப்படின்னு என்ன? அந்த நடையில வந்து தூக்கம் தெரியுது. ஓகே, நோட் பண்ணிக்கிங்க. அவன் தூங்கியவாறு நடக்கிறான். எப்படி? தூங்கியவாறு, தூங்கத்தக்க வகையில். அப்ப தக்க வகையில், அதெல்லாம் அவன் தூங்கியவாறு போட்டுங்க நடக்கிறான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வர முடியும். இங்க வாக்ஸ வந்து இது படுத்துறாங்க. தூக்க கலக்கம். ஓகே, இங்க பாருங்க. இது இது வந்து இது வந்து Sir? அட்வர்ப். இது அட்வர்ப். இங்க பாத்தீங்க, நம்ம வந்து இதை விட்டோம் பாருங்க. So he is asleep. Sleepy. He is asleep. நல்லா பாத்துங்க. கலக்கம். He is asleep. அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். தூங்கிய நிலையில் இருக்கிறான். எழுதிக்கிங்க. He is asleep. He is asleep. நம்பர் 7 வந்து அட்ஜெக்டிவ். இது போதுமான அளவு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க. அவன் தூங்கிய நிலையில் இருக்கிறான். அவன் தூங்கிய நிலையில் இருக்கிறான். இஸ் அஸ்லீப்னா தூங்கிய நிலையில் இருக்கான். தூக்கத்தில் இருக்கிறான். புரியுது? அவன் எப்படி இருக்கான்? தூக்கத்தில் இருக்கிறான். இவனை குவாலிஃபை பண்ணது பத்தியா? இவங்க எங்க இது பண்றாங்க அதுதான் முக்கியம். he is asleep, he walks sleepily. இங்க வாக்ஸ குவாலிஃபை பண்ணுது. இங்க நடக்கிறதோட பண்பை குறிக்குது. இங்க அவனோட பண்பை குறிக்க. அவன் எப்படி இருக்கான்னு தூக்கத்தில் இருக்கிறான். அவன் தூக்கத்தில் நடக்கிறான். அவன் தூக்கத்தில் இருக்கிறான். அவன் தூக்கத்தில் நடக்கிறான். சோ நடக்கிறதோட பண்பு குறிக்குது அட்வர்ப். நல்லா பாத்துங்க. நான் ரொம்ப ஸ்லோவா போறேன். காரணம் வந்து நீங்க கம்ப்ளீட்டா இதை புரிஞ்சுக்கணும். ஃபேமிலியை புரிஞ்சுக்கணும். வெர்புக்கு முன்னாடி வரதுனால ரைட். வேர்புக்குள்ள வேர்பு பண்பை குறிக்கும். முன்னாடி பின்னாடி கூட வரலாம். வேர்போட பண்பு அது குறிக்கும். அது ரொம்ப 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 முக்கியம். அது வந்து என்ன அப்படிங்கிறது. ஓகே, நீங்க சொல்லுங்க இது எப்படி வருதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். பியூட்டி எங்க போடுவீங்க? பியூட்டி 6ல போடுவோம். கடன்னு உள்ள கொண்டு போயிடுவோம் அதை. ஏன்னா ரொம்ப முக்கியமான இது வந்து பியூட்டி. பியூட்டினா அழகு. அழகு. இங்க பாருங்க, இங்க என்ன வரும்னு பாத்துக்கலாமா? ஈஸி. பியூட்டிஃபுல். இங்க பியூட்டிஃபுல் சிங்கிங். இப்ப பாருங்க, இங்க முடிச்சிருவோம். இங்க எல்லாத்தையும் முடிச்சிருவோம். நீங்க எப்படி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடன்னு உள்ள கொண்டு போயிடலாம். இதுக்கு அழகுபடுத்துறது. அழகுபடுத்துறது பியூட்டிஃபை. BAUTIFY. பாருங்க, பியூட்டிஃபைடு எழுதிக்கிங்க. தமிழ் எழுதிக்கிங்க. அழகுபடுத்தி இருக்கிறேன், அழகுபடுத்தினேன், அழகுபடுத்தி கொண்டு. பியூட்டிஃபை அழகுபடுத்துகிறான். பியூட்டிஃபைடு. பியூட்டி. இதை நீங்க பாருங்க. நீங்க எழுதுங்க. தமிழ்லையும் எழுதிக்கீங்க. பியூட்டிஸ். ஓகே, நான் வந்து அடுத்ததுதான். நீங்க எப்படி வேணாலும் இதுல கொண்டு போகலாம். இப்ப பாருங்க, நான் இப்படி பியூட்டி இருக்கு இல்லையா, அழகு. நான் தாஜ்மஹால் இஸ் அ பியூட்டின்னு போடுறேன். பாருங்க, நல்லா பாருங்க எப்படி நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன்னு. ஏன் பாரு பார்த்தீங்களா ஆர்டிக்கல். தாஜ்மஹாலுங்கிறது ஒரு அழகான ஒரு விஷயம். தாஜ்மஹாலே ஒரு அழகு அப்படிங்கிறது தான். புரியுது? இட்ஸ் அ பியூட்டி. புரியுதுங்களா? இட்ஸ் அ பியூட்டி, ரைட்? தாஜ்மஹால் இஸ் அ பியூட்டி. இப்ப இந்த பியூட்டி எங்க வருது? ஆப்ஜெக்ட்ல வருது. பாத்தீங்களா? எங்க வருது பாருங்க பியூட்டி.
ரைட்? இப்ப நீங்க எது வேணாலும் இதுல ஃபில் பண்ணலாம். நீங்க அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து இமீடியட்டா நீங்க பண்ணலாம். ஸோ இப்ப ஐ பியூட்டிஃபைட் மை ஹவுஸ். இது யாரு? இது பாருங்க. என்னுடைய வீட்டை அழகுபடுத்தினேன். டூ. ஐ பியூட்டிஃபைட் மை ஹவுஸ் போடலாமா? நவ் ஐ பியூட்டிஃபை மை ஹவுஸ். புரிஞ்சுதா? இப்ப புரியுதா? இது ரொம்ப ஈஸி. ஐ ஹவ் பியூட்டிஃபைட் மை ஹவுஸ். எல்லாரும் கவனமா இருக்கு. அழகு செய்கிறேன், அழகு செய்தேன், அழகுபடுத்தினேன். அழகுபடுத்தினேன், அழகு அழகுபடுத்தினேன். செய்து. ரைட். இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வேர்பு வந்து எப்பயுமே ஈஸி. ஏன்னாக்கா நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். வேர்பு அவ்வளவு முக்கியம்னு சொல்லி முதல் கிளாஸ்ல இருந்தே பண்ணியிருக்கோம். ஐ ஆம் பியூட்டிஃபைங் மை ஹவுஸ் போடலாமா? எஸ். எனது வீட்டை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறேன். அழகுபடுத்துகிறேன். ஐ ஆம் பியூட்டிஃபைங். பியூட்டிஃபை, ஆல்ரைட். அழகுபடுத்திக் கொண்டு. இப்போ ஷி பியூட்டிஃபைஸ் ஹர் ஹவுஸ் போடலாமா? அவ்வளவுதான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம அந்த ஃபேமிலியோட இணைக்கிறதுக்காக இது பண்றோம். ஷி பியூட்டிஃபைஸ் ஹர் ஹவுஸ். ஹர் ஹவுஸ். சேலம் மணிகண்டன், இது புரியுதுங்களையா? அவர் கமாலுதீன் சார் வரலன்னு நினைக்கிறேன்னா அவருக்கு மெயினா இதுதான் வேணும்னு கேட்டாரு. ஷி பியூட்டிஃபைஸ் ஹர் ஹவுஸ். இப்ப பாருங்க. She is beautiful. She is beautiful girl. ரொம்ப சிம்பிளா அவள்ங்கிற ப்ரொனவுனோட பண்பு குறிக்குது. அவள் எப்படி அழகான அவள் பெண். அழகா இப்ப முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இப்ப பாருங்க. She told it. நீங்க செட்டு போடுங்க. She does it. அழகாக சொன்னாள். அழகா she does it beautifully. அத அழகா அவ பண்றா. Does it? She does it beautifully. அவ வந்து அந்த வேலையை ரொம்ப அழகா பண்றா. இது புரியுதுங்களா? இதுல நீங்க இப்ப பாருங்க, வாக்ஸ்ங்கிற மாதிரி ஒரு வேர்பு. நீங்க எந்த வேர்பு வேணாலும் அதை வச்சுக்கலாம். அது ஒண்ணும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேர்பு வச்சுட்டா போதும். சோ இது அட்வர்ப் வந்து அட்வர்பா மாறுது. அவ்வளவுதான். She is singing beautifully. She sings beautifully. போடலாமா? She sings beautifully. She sings Beautifully. beautifully. அழகாக பாடுகிறாள். The house is decorated beautifully. எப்படி? The home is decorated beautifully. வந்துருச்சா? வந்துருச்சா? விஜயனி மேம், இது பக்காவா புரியுது இல்லைங்களா? இந்த டெக்கரேஷனோட பண்பு பிடிக்குது. அவ்வளவுதான். இது கொண்டு வந்துட்டோமா? we are able to see that. இந்த ஃபேமிலியை வந்து உங்களால கனெக்ட் பண்ண முடியுதா? சார், she is singing beautifully வராதுங்களா சார்? அழகாக பாடி. இல்ல அவ பொதுவாவே நல்லா பாடுவா. சித்ரா அம்மா இருக்காங்க, அப்பயும் நல்லா பண்ணாங்க, இப்பயும் நல்லா பாடுறாங்க, நாளைக்கு நல்லா பாடுறாங்க. So she sings beautiful. அது எந்த டென்ஸ் வேணாலும் போட்டுக்கலாமே. நீங்க 12 டென்ஸுமே போடலாம். she sang beautifully போடலாம். இப்ப யாராவது உயிரோட இப்ப வாணி ஜெயராம் போன வருஷம் போயிட்டாங்க. she sang beautifully. அவங்க நல்லா பாடினவங்க தான். ரைட். ஆல் ரைட். ஸோ அந்த டென்ஸுக்கு முக்கியத்துக்கு இல்லை. இந்த இடம் வந்து அந்த வேர்போட பண்பு பிடிக்குது. இன்னும் ஒரு 4-5 ரொம்ப அடிப்படையானதை எடுத்து இது பண்ணிக்கலாம். இது நீங்க தமிழ்ல எல்லாம் எழுதிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டா புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது. எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் தான் நம்ம இதுல பார்க்கணும். ஏன்னா இப்ப பாருங்க, நான் வந்து இங்க பிலீவ் போடுறேன். அவ்வளவு முக்கியமான வார்த்தை. இங்க என்ன வரும்? Believed.
ஸோ இங்க இன்னொரு பிலீவ் வரும், நம்புகிறேன், இங்க பிலீவ் நம்பினேன், வரும். நம்பியிருந்தேன், நம்பிக்கொண்டிருக்கிறேன், ஓகே, இங்க பிலீவ்ஸ். வெரி நம்பிக்கை, குட், வெரி குட். இங்க என்ன வரும்? நம்புகிறாள், என்ன வரும்? நம்பிக்கை, நம்ம பேசியிருக்கோம் அதை பத்தி. நம்பிக்கை, நம்பிக்கைன்னு என்ன அர்த்தம்? என்ன வரும்? குயிக் அடிக்கணும், குயிக் அடிக்கணும். ஏன்னா இன்னைக்கு அப்ளிகேஷன் believe is important. BELIEF பிலீவ். Believe, belief, பிலீஃப், believe, நம்பிக்கை. belief. இப்ப 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 நம்ம இதை அப்படியே எடுத்து இன்னொரு கொண்டு போவோம். கமாலுதீன் சார் வந்துட்டாரா? இந்த கிளாஸ்க்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவரு. பிலீஃப். குட் ஈவினிங், குட் ஈவினிங். இப்பதான் கேட்டுட்டு இருந்தேன். அதான் இது இந்த வேர்ட் ஃபேமிலி இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்த்துடலான்னு பார்த்தோம். நேற்று பெரிய ஸ்பீக்கிங் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்களே. ஆமா சார், சாரி அட்டெண்ட் பண்ண முடியல சார். ஓகே, நான் அதை இது பண்ணேன், அது வீடியோ கட் பண்ணியிருக்கேன். அமிச்சிருந்தீங்க சார், நான் பார்க்கல. அது இது பண்ணிக்கிறேன். பிலீவ்ஸ், பிலீஃப். இங்க என்ன வரும்? அட்ஜெக்டிவ். ஈஸியா சொல்லிடலாம், ஏன்னா இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸா கொடுக்க He is போறோம். believable person. பிலீவபிள். He is believable person. பிலீவபிள்னு போடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் கொண்டு வந்துக்கலாம் நம்ம. believably, இது என்னது? பிலீவபிளி. believably, Believably. Believable நம்பிக்கைக்குரிய. இப்ப பாருங்க, இது எல்லாத்துக்குமே ஒரு வாக்கியம். ஐ பிலீவ், நான் நம்புகிறேன். ஐ பிலீவ்டு, நான் நம்பினேன். நம்பினேன். ஐ ஹவ் பிலீவ்டு, நான் நம்பி இருக்கிறேன். நம்பியிருக்கிறேன். ஐ ஆம் பிலீவிங், நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். நம்பிக்கொண்டிருக்கிறேன். இப்ப நீங்க இதை வச்சே சொல்லுங்க, அதுக்கு ஈக்குவலண்டா. இதுக்கு ஈக்குவலண்டா இங்க என்ன வரும்? ஐ நான் போடுறேன், பிலீஃப் வரணும். she believes, அவள் நம்புகிறாள். She இங்க believes. வந்து பிலீஃப் பின்னால். ஐ போடுறேன், அன்னைக்கு சொன்னதுதான். எப்படி ஈஸியா பண்ணி நம்ம அடுத்த ரெண்டு வார்த்தை, ஒரு ரெண்டு வார்த்தை பிலீஃப். அடுத்த இந்த என்னது? ஐ பிலீவுக்கும் அது ஒண்ணுதான். ஐ பிலீவ்னாலும் ஒண்ணுதான். ஐ டேஷ் பிலீவ் I believe Kim. I have பிலீவ். அவ்வளவுதான். ஐ ஹவ் பிலீஃப். பிலீஃப்னா புரியுதுல்ல? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் நம்புகிறேன். புரியுதுங்களா? ரெண்டு ஒண்ணு தானே, ரெண்டு ஒண்ணு தானே. பாத்தீங்களா? இது எப்படி வரும்? ஐ டூ. இதை உடைச்சா எப்படி இருக்கும்? ஐ டூ பிலீவ். ஸோ இந்த கனெக்ஷனுக்கு தான் இன்னைக்கு வர போறோம். நல்லா பாருங்க. ஐ டூ பிலீவ். ரைட். நவ் ஐ டூ பிலீவ் இங்க இருக்குது. I did believe. இங்க ஐ ஹாவ் பிலீவ். டூ வந்து ஹாவ் மாறிச்சுன்னா என்னங்க, என்ன ஆகுதுங்க? நவுனா மாறிடுது பாருங்க. ஐ ஹாவ். இப்ப பாருங்க, he is believable. Oh. I am believable அப்படின்னு போடுங்க. இது என்ன அப்படின்னு என்ன அர்த்தங்க? நம்பிக்கைக்குரிய. நம்பிக்கையுடைய person. நான் நம்பிக்கைக்குரியவன், நம்பிக்கை உடையவனாக இருக்கிறேன். அவன் நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான். அவன் நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான். நான் நம்பிக்கை உடையவனாக இருக்கிறேன். He behaves. நல்லா பாருங்க. Believably. He behaves. I behave believably. நான் நம்பிக்கையுடையவனாக நடந்து கொள்கிறேன். He behaves. நம்பிக்கைக்குரியவனாக நடக்கிறான். அவன் நம்பிக்கையுள்ளவனாக நடந்து கொள்கிறான். நடக்கிறான் இருந்தாலும் ஓகேதான். I behave believably. நான் நம்பிக்கைக்குரியவனாக
நடந்து கொள்கிறேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்ப இங்கிலீஷ் எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல, அப்படியே சிம்பிளா அப்படியே போட்டு ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது பாத்தீங்களா. சோ இப்ப இந்த ஃபேமிலி வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இங்க வந்து சொல்லலாம். இப்ப ஒண்ணும் இல்ல, டிஃபர் வேறுபடுகிறேன், டிஃபர்ட் வேறுபட்டேன், டிஃபர் வேறுபட்டிருக்கிறேன். டிஃபரிங் வேறுபட்டு கொண்டு, கொண்டு. டிஃபர்ஸ் வேறுபடுகிறான், வேறுபட்டால் வேறுபடுகிறான். வேறுபட்டால். டிஃபரன்ஸ் வேறுபாடு, டிஃபரண்ட் டிஃபரன்ஸ் வேறுபாடுகள். பாருங்க டிஃபரண்ட். இதுக்கும் நீங்க போட போறீங்க வேறுபாடான, பாத்துங்க இங்க வந்து டிஃபரெண்ட்லி வேறுபாடா. இதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம், குயிக்கா கொடுக்கலாம். எப்படின்னு பாருங்க. இது கரெக்டா இது வரணும். ஐ டிஃபர் நான் வேறுபடுகிறேன் போடலாமா. ஐ டிஃபர் நீங்க எல்லாம் எழுதிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ டிஃபர்டு நான் வேறுபட்டேன். ஐ ஹவ் டிஃபர்டு நான் வேறுபட்டு இருக்கிறேன். ஐ ஆம் டிஃபரிங் நான் வேறுபட்டு கொண்டு இருக்கிறேன். he differs அவன் வேறுபடுகிறான். அவன் வேறுபடுகிறான். டிஃபரன்ஸ் ஐ ஹேவ் டிஃபரன்ஸ் எனக்கு வேறுபாடு இருக்கிறது. நல்லா பாருங்க நான் எப்படி கொண்டு போயிருக்கேன்னு. எனக்கு வேறுபாடு இருக்கிறது. வேறுபாடு இருக்கிறது. ஐ ஆம் டிஃபரண்ட். கமலத்தின் சார் இது புரியுதுங்களா. நான் நானே வேறுபாடானவன். நான் வேறுபாடானவன். நான் எப்படிப்பட்டவன்? வேறுபாடு உடையவன். வேறுபட்டவன். வேறுபட்டவன் வேறுபட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். ஐ see it differently போடுங்க நீங்க. இப்ப பாருங்க எப்படி பாக்குறேன் நானு. நான் வேறுபாடாக பார்க்கிறேன். வந்துருச்சா? ஓகேவா? ஓகேவா கமாலுதீன் சார் இது ஓகேவா? ஐ சி டிஃபரண்ட் நீங்க போடவே முடியாது. ஐ சி டிஃபரன்ஸ் போடவே முடியாது. ஐ சி டிஃபரிங் போடவே முடியாது. எந்த இடத்துல அந்தந்த இடத்துல அது இருக்கணும், அவ்வளவுதான். அவனுடைய பார்வை வேறுபாடு, அதனால டிஃபரெண்ட்லி. இதுல இவனே வேறுபட்டவன். ஐ ஆம் டிஃபரண்ட் மாடிஃபை பண்ணுது. இங்க நவுன மாடிஃபை பண்ணுது. இப்ப பாருங்க இங்க நம்ம போட்டதே உங்களுக்கு அப்படியே கொண்டு வரேன். ஜாய் ரைட். ஜாய் ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் a joy, it's a pleasure, it's a joy. பாருங்க நான் எப்படி அது கொண்டு போறேன்னு. உங்களுக்கு இதை வச்சு இந்த வாக்கியத்தை நீங்க ஈஸியா அமைச்சலாம். இட்ஸ் a joy, இது ரொம்ப சந்தோஷம். இட் இஸ் ஜாய்ஃபுல். பாருங்க அது அப்படியே எப்படி மாறுது பாருங்க. இட் இஸ் ஜாய்ஃபுல். இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. I am joyfully. இன்னொரு சொல்லுங்க. I am joyfully. வராது அப்படி வராது. verb வச்சு சொல்லி பாருங்க ஏதாவது. சொல்லுங்க. I was. ஒண்ணு கிடையாது. It is performed. It is done joyfully. done போடுங்க. பெரிய வார்த்தைலாம் வேணாம். It is done joyfully. I did it joyfully. அவ்வளவுதான். எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்பயே போடு. It is done joyfully. ஒண்ணா. இன்னொன்னு we did it joyfully. வந்துருச்சா? என்ன பண்ணணுமோ அதை சந்தோஷமா பண்ணணும். It is joyful. அடுத்தது பாத்துடலாமா? He played joyfully. இங்க முடிச்சிருவோம். இங்க 6 7 முடிச்சிருவோம். 1 2 3 4 5. சோ இங்க என்ன வந்தது? அன்னைக்கு சொன்னாரு அவரு. ஜாய் வந்து என்னவா மாறும்? என்ஜாய் மாறுமா? Enjoy. Yeah, we enjoy. போடலாமா? we enjoyed போடலாமா?
enjoy, enjoy. நாங்கள் இங்க பாருங்க இட்ஸ் ஜாய், ரொம்ப இது ஒரு சந்தோஷமா இருந்தது. நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், வி என்ஜாய். பட்டோம், அவ்வளவுதான். we have enjoyed. பட்டிருக்கிறோம், அவ்வளவு. பட்டிருக்கிறோம். அவ்வளவுதான். இந்த இது Enjoy. ஃபேமிலி ஓரளவு கனெக்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். உங்களால வந்து இதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். யார் என்ஜாயிங் பட்டு We are enjoying. சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். he enjoys. He enjoys. அவ்வளவுதான். இட் இஸ் a joy. பாருங்க நவுனா மாறுறப்ப எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம பிலீவ்ங்கிறது பிலீஃபா மாறுது, ரைட்? பிலீவ்ங்கிறது பிலீஃப். ஸோ இதுல நிறைய நீங்க பாக்குறீங்க ஜாய். இது ஃபர்ஸ்ட் அந்த 8ஐயும் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். நிறைய வார்த்தைக்கு இது கொண்டு வரலாம், ஏன்னாக்கா நிறைய பேஸ் வேர்ட்ஸ்க்கு வந்து இது வரும். இந்த பிலீஃப், பியூட்டி எல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்றதுதான். இதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம நிறைய இருக்கு. இன்னொன்று மட்டும் பண்ணலாம். நீ உங்களால ஆன்சர் ஃபர்ஸ்ட் வர முடியுதான்னு பாருங்க, whether you are able to get this one. இப்ப ஏன்னா மைண்ட்ல அந்த திங்கிங் இருக்கணும். இது நான் வந்து இங்க பெனிஃபிட்னு போனேன். ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை கொண்டு வந்துருங்க, அப்புறம் வாக்கியம் அமைக்கலாம். நீங்க வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா வாக்கியம் ஈஸியா அனுப்பிச்சிடலாம். பெனிஃபிட் பெனிஃபிட் Benefit. ஆதாயம், ஐ பெனிஃபிட், நான் பலனடைகிறேன். நான் இங்க நான் பலனடைந்தேன். பயனடைந்தேன். நான் பலனடைந்து. ஓகே, இங்க ஐ அம் பெனிஃபிட். பலனடைந்து கொண்டிருக்கிறோம். ஓகே, சோ பெனிஃபிட்டிங் போடுங்க. ஐ அம் கொண்டிருக்கிறேன். ஆல்ரைட், இங்க பெனிஃபிட்ஸ். பலனடைகிறான், அடுத்தது பலன் அடைந்து, அதெல்லாம் ஓகே. இங்க நல்லா பாருங்க, பெனிஃபிட்னு ஒன்று போடலாம், பெனிஃபிட்டிங் ஒன்று போடலாம். நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம், ரெண்டையும் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நல்லா பார்த்துங்க. இது எப்படி நீங்க வந்து வாக்கியமா அமைக்கிறீங்கன்னு தான் முக்கியம். இதை முடிச்சிருவோம். அந்த 8ஐயும் நம்ம பிளேஸ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். கமாலின் சார், இங்க 7 என்ன வரும்? அப்ப 6 பெனிஃபிட் வருதுன்னா 7 என்ன வரும்? It's a benefit, sir. இது பாருங்க, பெனிஃபிஷியல். ஸோ இது பாருங்க, பெனிஃபிஷியலி. இதுதான் உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். எப்படி அது உருமாறுது. 1லேருந்து 5 இருக்கு, 6 எப்படி இருக்கு, 7 எப்படி இருக்கு, 8 எப்படி இருக்கு, இது எப்படி உருமாறுதுங்கிறது மட்டும் நம்ம இது பண்ணி இப்ப பாருங்க. இது வாக்கியத்தில் அமைக்கிறப்ப அந்த உருமாற்றம் வந்து புரியும் நமக்கு. ஐ பெனிஃபிட், நான் பலனடைகிறேன். ஐ பெனிஃபிட்டட், நான் பயனடைந்தேன். I have benefited. நான் பயனடைந்திருக்கிறேன். ஐ ஹவ் பெனிஃபிட்டட், நான் பலனடைந்திருக்கிறேன். நோட் பண்ணிக்கிங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் நம்ம தப்பு பண்ணலங்கிறது தெளிவா தெரியும். ஐ ஆம் பெனிஃபிட்டிங். நம்ம பேசியிருக்கோம் இல்லைங்களா? கமலதேவ் சார் யாராவது எங்கேயாவது சொல்லியிருப்பாங்கல்ல, இஸ் பெனிஃபிட்டிங். நிச்சயம் சொல்லுவாங்க. எனக்கு இது ரொம்ப அடிப்படையான வார்த்தை தான். he benefits. பயனடைகிறான். இப்ப பாருங்க, இங்க கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். இந்த நம்பர் 6க்கு எடுத்துட்டு லிஸ்ட் பண்ணுவோம். புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஏன்னா இந்த இடம் தான் வந்து அப்டிராக்ட் நவுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா புரிஞ்சுக்கிறேன். there is a benefit. இப்ப பாருங்க, நிறைய போடுவாங்க. பாருங்க, இந்த ஏ முன்னாடி வந்து பாத்தீங்களா, அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஐ ஹாவ் அ பெனிஃபிட், எனக்கு ஒரு லாபம் அதுல இருக்கு. அது ஒரு பலன். there is a benefit. there are benefits. இந்த பாருங்க, இதுக்கு பலன்கள் இருக்கு. 1 பெனிஃபிட் இல்ல, 2-3 பெனிஃபிட் இருக்கு. பெனிஃபிட்ஸ் போட்டுக்கலாமா? பெனிஃபிட்ஸ் பன்மையில போடும். ஆகா, பாருங்க என்ன அருமையா வருது பாருங்க. நம்பர் 6 காலம் எப்படி டெவலப் ஆகுது பாருங்க. there is a benefit, I have a benefit, there are benefits, she has benefits. அவளுக்கு அதுல பலன் நிறைய இருக்கு. she has benefits. வா, இது எல்லாமே இது பாருங்க. she benefitsங்கிறது வேற,
அவள் லாபம் அடைகிறாள். she has benefitsனா அவளுக்கு லாபங்கள் இருக்கின்றன. ஒரு பெனிஃபிட்ல ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கு, ரைட்? இப்ப பாருங்க, இது புரியுதா? சோ பெனிஃபிஷியல், இட் இஸ் பெனிஃபிஷியல், இட் இஸ் பெனிஃபிஷியல். ஒண்ணும் இல்ல, சேவிங் இஸ் பெனிஃபிஷியல் போடுங்க, அப்ப புரியும். சேவிங்னு ஒரு நவுனு ஜெரண்ட் இல்லையா? சேவிங் வந்து எந்த காலத்திலையும் ஏதோ ஒரு வகையில வந்து பெனிஃபிஷியலா தான் இருக்கும். பலனுடையதாக இருக்கிறது, பலனுடையதாக, பலனுடையதாக, புரியுதுங்களா? அது சேவிங் இஸ் Reading பெனிஃபிஷியல், is beneficial. சேவிங் இஸ் படித்தால் இப்போ எக்ஸசைஸ் இஸ் போடலாமா? எக்ஸசைஸ் இஸ் பெனிஃபிஷியல் போடலாமா? Nice. homework is beneficial. ஹோம்ஒர்க் பண்ணாக்கா, இப்போ ஹோம்ஒர்க் கொடுத்தது ஹோம்ஒர்க் பண்ணா அது பெனிஃபிஷியல். ஓ, அது இதுல வருங்க சார். அப்போ adverbல டூயிங் வருங்க. டூயிங் ஹோம்ஒர்க் இஸ் பெனிஃபிஷியல், அப்படி வேணா சொல்லுங்க. டூயிங் ஹோம்ஒர்க் இஸ் Doing Homework home- செய்தால் benefit. யா. வீட்டு பாடம் செய்து பலன்கள். ஓகே ஓகே, பாருங்க இப்ப பாருங்க, டூ இட் பெனிஃபிஷியலி, பலன் இருக்க மாதிரி பண்ணு, புரியுதுங்களா? டூ இட் பெனிஃபிஷியல்னு சொல்லிடவே முடியாது, பெனிஃபிஷியலி தான். சரிங்க, இப்ப இதுல வந்து he does it beneficially, செய்யறதுலயே வருது பாருங்க. இந்த டஸ் சப்போர்ட்டிங் வெர்ப் இல்ல, மெயின் வெர்ப். he does it beneficially. he performs it beneficially. அப்படி அந்த அந்த இது உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா போட்டுருங்க. நல்ல வெர்ப், மெயின் வெர்பே போடுங்க. It's beneficial. சுதா மேம், இது புரியுதா உங்களுக்கு? Performs it beneficial. அவங்க இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா மணிகண்டன், சேலம் மணிகண்டன், இது புரியுதுங்களா? ஏன்னா நீங்க வீடியோல இல்ல எனக்கு. he does it beneficially. Meaning? அவர் வந்து பலன் உள்ளதாக பண்ணுகிறார், பலன் பண்ற மாதிரி பண்றாரு, பலனுடையதாக. பலனுடையதாக செய்கிறார், அவர் அந்த மாதிரி பண்றாரு. ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி பண்றாரு. he does it. Sir, I mean travel. I heard, but I hear, sir. Who? Sir, Sudha. Oh, okay, but you learned it, isn't it? உங்களுக்கு புரியுது இல்லையா அது? Are you able to understand this concept? Okay, அடுத்தது ஏன்னா இன்னொரு நம்ம பண்ணிக்கலாம். அது பண்ணாதான் உங்களுக்கு வந்து இதுவா இருக்கும். இந்த மாதிரி ஒரு verb எடுக்கலாம். அது எவ்வளவு இது இருக்குன்னு பாருங்க நீங்க. care, I care for him. care என்ன அர்த்தம்? Caring. அவ்வளவுதான், கவனிக்கிறேன்னே போடுங்க. ரொம்ப சிம்பிளா, கவனிக்கிறேன், கவனித்தேன், கவனித்திருக்கிறேன், கேரிங், கவனித்துக் கொண்டிருக்கிறேன், கவனித்தான். ஓகே, கவனிக்கிறான். இப்ப பாருங்க, கவனம், இங்க பாருங்க, கேரிங் இருக்கு, கேரிங், கேர். சரிங்களா? இப்ப பாருங்க, கேர். இப்ப இங்க பாருங்க, கேரிங். she is a caring lady. We should carry. கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணி, நல்ல கேர் எடுத்துருப்பாரு. இப்ப பாருங்க, கேரிங் தி. இப்ப போடலாமா? இப்ப அந்த சென்டென்ஸ் வந்துட்டாலே இங்கிலீஷ்ல வந்துரும் பாருங்க. நீங்க தமிழ் படிச்ச ஐ கேர், ஐ டோன்ட் கேர், ஐ கேர், ஐ கேர். நான் கவனிக்கிறேன், நான் கவனிக்கிறேன், நான் வந்து பாதுகாக்கிறேன், ஐ கேர் அப்படின்னு சொல்லலாம். அது ஒண்ணு தப்பு இல்லை. ஐ கேர்ட், ஐ ஹவ் கேர்ட். I have had.
இப்ப I நீங்க am carrying. தமிழ் வந்து நீங்க தமிழ் வெளியிலே பேச வேணாம், ஆனா புரிஞ்சிடும் பாருங்க. ஐ ஆம் கேரிங் பக்காவா I வருது am பாத்தீங்களா? carrying. அந்த உள்ள போயிடுச்சுன்னா கான்செப்ட் அவ்வளவுதான். ஹீ கேர்ஸ். He cares. ஹீ கேர்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். அவரு கேர் பண்ணுவாருப்பா, கேர் பண்ற ஆளுப்பா அவரு. எப்படி வருது பாருங்க, He அது எப்படி? cares me. ஐயா இங்க பாருங்க, there is a care there is a care available at the hospital. நீங்க அது போட்டுங்க, எங்க வேணாலும் போடுங்க. there is a care available. Caring, she is a caring lady. No. நல்லா கேரிங் லேடினா ரொம்ப கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணி. Pen. கேரிங் பர்சன் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேரிங் பர்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Caring person. இஸ் a caring person. My husband is a caring person. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதுதான் நீங்க போடணும். அதான் முடிஞ்சது. இப்ப பாருங்க, he இங்க வந்து நீங்க வந்து is caring lady. This is caring. ரொம்ப கவனமா அவன் பாத்துக்கிறான் அப்படிங்கிறது. இங்க கவனமாக பாருங்க, he seems caringly. மிகவும் கவனமாக பண்றதுதான். she does it caringly. நல்லா வந்து கவனமா பார்த்து பண்றான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? பார்த்து பண்ணுவோம் அப்படின்னு. he does it caringly. இப்ப இந்த கேரிங்கை தவிர வேற எதுவுமே நீங்க போட முடியாது இந்த இடத்துல. கேர்ஸோ போட முடியாது. கேரிங்லி தான் போட முடியும். ஏன்னா இந்த டஸ்ஸோட பண்பை குறிக்குது. Does. Does it care? லுக் அட் திஸ். இந்த இடத்துல ஒரு விஷயம் இப்ப பாருங்க, ஐ கேர். இந்த இடத்துல என்ன வருதுங்க இது? நான் கவனிக்கிறேன். இப்ப பாருங்க, ஐ டூ கேர். அதான் நானும் கவனிக்கிறேன் தான். இப்ப ரெண்டு ஒண்ணுதான். நான் கவனிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த கேர் இருக்கு இல்லையா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஏன் இங்கிலீஷ் அப்படின்னாக்கா ஏகப்பட்ட ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. இங்க வந்துட்டீங்க, கேரிங் கேர் போட்டீங்க. இங்க ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, கேர்ஃபுல் போகணும். புரியுதுங்களா? இஸ் கேர்ஃபுல். அவன் ரொம்ப கவனமா இருக்கான். இது புரியுதுங்களா? இஸ் கேர்ஃபுல். யாரு அவனோட பண்பு பிடிக்குது. கொடுத்த அட்ஜெக்டிவ் வந்துருச்சா? இங்க பாருங்க, கேர்ஃபுல்லி. அவன் கவனமாக. he writes carefully. ரொம்ப எழுதுறப்ப he speaks carefully. அவன் பேசுறப்ப கவனமா பேசுறான். He speaks carefully. பாருங்க, வார்த்தையை விட மாட்டான். நல்லா பாருங்க கமாலுதீன் சார், இது புரியுதுங்களா? Yes, sir. Okay. இது பக்காவா வருது பாருங்க. இது என்னன்னா, இப்ப ஒரு 4-5 எக்ஸாம்பிள் பண்ணோம்ல, இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றது. you have 20 minutes. இந்த ஒரு எக்ஸ்பிளைன் பண்றப்பதான் இது புரியும். ஐ கேர், ஐ டூ கேர். I do care. ஐ ஆம் கேர்ஃபுல். நல்லா பாருங்க, ஐ ஆம் கேர்ஃபுல். நல்லா பாத்துங்க எப்படி இதை கொண்டு வரேன்னு பாருங்க. ஐ கேர் தான் ஐ டூ கேர். ரைட்? கேருக்குள்ள ரெண்டா உடைச்சா டூ கேர் இல்லைங்களா? அது உள்ளேயே இருக்கா? அதுதான் ஐ டோன்ட் கேர்னு வருது. நான் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப ஐ கேர், ஐ ஆம் கேர்ஃபுல். நான் கவனமாக இருக்கிறேன். நல்லா பாருங்க. இப்ப இங்க நல்லா பாருங்க, இங்க பாருங்க, இங்க போறதுனால அவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. இந்த இடம் தான் நீங்க அந்த இங்கிலீஷ்ல வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க இருக்குல்ல, இப்ப நான் இதையே போடுறேன். நீங்க 1 2 3 4 போட்டு அங்கேயும் இங்கேயும் நம்ம இது பண்ண வேணாம். இங்க போடலாம். கேர் வருதா? கேர்டு வருதா? நல்லா பாருங்க, கேரிங் வருதா? கேர்ஸ் வருதா? இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் ஆங்கிலத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது. இந்த அப்டிராக்ட் நவுன். இந்த அப்டிராக்ட்னா மறைமுகம். புரியுற மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் அப்டிராக்ட். தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தெரியாத மாதிரி இருக்கும். அப்டிராக்ட். ரைட்? இப்ப பாருங்க, இங்க கேரிங் வருது, கேர் வருது. இங்க பாருங்க, இங்க கேரிங் வருது, கேரிங் லேடி.
கேர்ஃபுல் லேடின்னு ரொம்ப கவனமா இருக்கிற லேடியாவும் சொல்லப்படுது. இருக்கிறது. கேர்ஃபுல் வந்தோடனே இங்க பாருங்க, கேர்ஃபுல்லி இங்க வந்துருது. நல்லா பாருங்க, கேர்ஃபுல்லி வந்துருது. இங்க கேரிங் இருக்கப்ப கேரிங்லின்னு இருக்கு, நம்ம பார்த்தோம். ரைட்? இதுல பாருங்க, இங்க கேர்ஃபுல் வந்தோடனே இங்க கேர்ஃபுல்னஸ் வந்து, ஓ பாருங்க, நவுன்ல உட்காருது பாருங்க, நவுன்ல உட்காருது பாருங்க. இந்த இடம் தான் நீங்க பார்க்கணும். இப்ப நான் வந்து அது ஒண்ணு பண்ண போறேன். இது கவனிங்க. இந்த ஆங்கிலத்துல இந்த இடம் ரொம்ப முக்கியம். ஐ கேர், இது ஒரு காலத்துல இருக்கு, வேர்பா இருக்குது, நமக்கு தெரியும். நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் இருக்கு. ஐ டூ கேர், ஐ டிட் கேர்லாம் நீங்க போட்டே போகலாம். ஐ கேர்ட வந்து ஐ டிட் கேர்லாம் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஐ ஹவ் கேர்டு. இந்த காலத்துல நான் என்ன பண்ண பாருங்க, ஐ ஆம் கேர்ஃபுல்னு போறேன், ஹீ இஸ் கேர்ஃபுல்னு போடுறேன். அவன் ரொம்ப கவனமா இருக்கா, ரொம்ப இதா இருக்கா, இப்ப கேர்ஃபுல்லா இருக்கா. இங்க பாருங்க, இந்த இது இருக்கு இல்லையா, இது இந்த இடம் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றப்ப ஆம் வந்துருக்கு. இப்ப பாருங்க, ஆம தூக்கிட்டு ஹேவ போடுறேன். ஐ ஹாவ் கேர்ஃபுல்னு சொல்லக்கூடாது, ஐ ஹாவ் கேர்ஃபுல்னஸ். ஹேவ் வருது பாத்தீங்களா, கவனம். இப்ப வந்து இது கவனம் தான், கேர்ஃபுல்னஸ். இது அப்படியே நெகட்டிவ்ல போட்டாக்கா கேர்ஃபுல். இப்ப பாருங்க, இது அப்படியே நெகட்டிவ்ல பார்த்தா ஐ ஆம் கேர்லெஸ் போடலாமா? ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கான்னு சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்களா? ஹீ இஸ் கேர்லெஸ் He is போடலாமா? careless. ஹீ இஸ் கேர்லெஸ், அது கரெக்டா அங்க வந்து உட்கார்ந்து பாருங்க. இப்ப இது வந்து ஐ ஹாவ் கேர்லெஸ்னஸ், ஐ ஆம் கேர்லெஸ்னஸ், ஐ டூ கேர்லெஸ்னஸ் எல்லாம் போடவே முடியாது. புரியுதுங்களா? கேர்லெஸ்னஸ். இப்போ ஒண்ணு பண்ணலாமா, இந்த 3 இதை மட்டும் அப்படியே எடுத்து ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணுவோம். வில் ரன் த்ரூ ஃபியூ திங்ஸ். அப்படியே இருக்கா, அப்படியே இருக்கா, புரியுதா என்னன்னு? இங்க வந்து 7 யூஸ், நல்லா பாருங்க, 7 யூஸ் பண்றோம். இங்க 6 யூஸ் பண்றோம், நல்லா பாத்துங்க, 6 யூஸ் பண்றோம். சுதா மேம் 6 யூஸ் பண்றோம். அப்சாக்ட் நவுன் தானே யூஸ் பண்றோம். கமலதீன் சார் இதெல்லாம் யூஸ் பண்றோம். சரி சார். இங்க 7 யூஸ் பண்றோம். இங்க பாருங்க 1ல இருந்து 5 யூஸ் பண்றோமா, எஸ் சார். நல்லா பாத்துங்க, 1ல இருந்து 5 யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஐ கேர், ஐ கேரி, ஐ கேரி, கேர்ஸ். சரி சார். நீங்க போடுறதுல ஹீ கேர்ஸ் அது போடலாம். அண்டர்ஸ்டுட் சார். 6க்கு அப்புறம் தான் வரல சார். இப்ப 1ல இருந்து 5 இங்க பண்றோம், இங்க 6 பண்றோம், 7 பண்றோம். இப்ப பாருங்க, எதுக்கு வேணாலும் பண்ணலாம். இந்த பாருங்க, ஐ ஒர்க். ஐ ஒர்க்னா என்னங்க, நான் என்னங்க ஐ ஒர்க்னா என்னங்க, ஓகே. வேலை செய்கிறேன். நான் நான் வேலை Yes, செய்கிறேன். செய்தேன். நான் வேலை ஒர்க்னா செய்கிறேன். செய்கிறேன். 1 to 5 நீங்க போட்டுங்க. இப்ப சொல்லுங்க, ஐ ஒர்க் வந்து ஐ டூ ஒர்க் தானே, ஐ டூ ஒர்க் தானே. ஆமா, ஐ டு ஒர்க். ஓகே, இங்க பாருங்க, அந்த டூவை தூக்குறேன், ஐ ஹாவ் ஒர்க்னு போடுறேன். நல்லா பாருங்க, ஐ ஹாவ் ஒர்க்டுன்னு இங்க வரும். நல்லா பாத்துங்க, நல்லா பாத்துங்க. 3ல ஐ ஹாவ் ஒர்க்டு வரும். 3வது வந்து ஐ ஹாவ் ஒர்க்டுன்னு இங்க தானே வரும். ஆமா, ஐ ஹாவ் ஒர்க்ட். ஆனா இங்க ஐ ஹாவ் ஒர்க்னு வருது. இது புரியுதா என்னன்னு? இந்த ஒர்க் வேற. இங்க போடலாமா சார்? ஆருக்கு ஐ ஹாவ் ஒர்க். 1வது ஒர்க்கு, இந்த ஐ ஹாவ் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, இது 6வது ஒர்க். இது புரியுதுங்களா? இது வந்து வேலை செய்யற. இந்த 1 வந்து என்னங்க, செய்கிறேன், நான் வேலை வேலை செய்கிறேன். இது என்னங்க, ஐ ஹாவ் ஒர்க், எனக்கு வேலை இருக்கு. I subject. ஓ, I ஒரு have object work. அது. எனக்கு வேலை இருக்கிறது. Object. ஆப்ஜெக்ட். வேலை செய்ய எழுதிக்கிங்க, வேலை செய்கிறேன், வேலை செய்தேன், அது வேலை செய்து, வேலை இருக்கிறது. அவ்வளவுதான். இப்ப இதுல வேலை வந்து செய்து. நீங்க ஐ ஒர்க்னு போடுவீங்க. இங்க ஐ ஒர்க்னு போடுவீங்களாங்க, Verb இருக்கு. ஐ I work. ஒர்க். இங்க ஐ ஹாவ் ஒர்க்னு போடுவீங்க. எழுதிக்கிங்க, எழுதிக்கிங்க. கமாலுதீன் சார் இது புரியுதான்னு பாருங்க. எஸ் சார், எஸ் சார். புரியுது. நவுன்ல ஏங்க சார், நவுன்ல ஐ ஹேவ் ஒர்க். ஐ ஹாவ் ஒர்க், இந்த ஒர்க் வந்து நவுனு. ஆனா இங்க ஐ ஹாவ் பென்சில் மாரி, ஐ ஹாவ் பென்சில், ஐ ஹாவ் பென் மாரி ஒரு பெயர் சொல்லி இங்க உட்காருது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஐ ஒர்க், ஐ ஹாவ் ஒர்க்னு verb, V3 verb. Verb.
B3 verb அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க I do work, I have work. இங்க பாருங்க இந்த இடத்துல do work பிரிக்கிறீங்க. இது பாருங்க I am வேலை செய்கிறேன் workaholic. நான் செய்து கொண்டு நல்லா பாருங்க workaholic Alcoholic. எழுதிக்கிங்க workaholic. I am workaholicனா யாருக்காவது தெரியுமா என்னன்னு? தெரியாது. வேலைக்கு வேலை அடிமையானவன வேலை Woman, செய்யறதுல வேலை- ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் Intensive. அப்படிங்கிறது தான். எங்களுக்கெல்லாம் தாங்க சார் சரியா இருக்கு லேடிஸ்க்கெல்லாம். ரைட் எஸ் எல்லாருக்கும் ஆமா. அதனாலதான் உரிமை தொகையெல்லாம் கொடுக்குறாங்க ரைட். ஆனா யாரு கொடுக்குறாங்க? யாருக்கு சார்? I am workaholic, I have work, I do. நாளையில இருந்து நான் யூஸ் பண்ணுவேன் சார். ரைட் I am workaholic. எஸ் எஸ். இப்ப பாருங்க இது வந்து அது கரெக்டா மீனிங் சொல்ல தம்பி. சொல். I am workaholic. workaholic. ஆல்கஹால் சொல்றாங்களா? Alcoholic. ஆல்கஹாலிக்பாங்க. Alcohol. எப்பயுமே தண்ணி போட்டுட்டு இருக்கவங்கள ஆல்கஹால். அதனால இன்னைக்கு workaholic. அடிமை மாதிரி வேலைக்கு அடிமைங்களாங்க சார். சார் கரெக்ட் வேலை மீனிங் செய்து சொல்லுங்க கொண்டே சார். ஒர்க் எப்பொழுதும் வேலையே Correct. கதியா கிடக்கிறது தான் workaholic. அதுதான். இப்ப என்னன்னா எப்பவுமே வேலை வேலைன்னே இருக்காங்க அதான் alcoholic. இந்த ஒர்க் இருக்குல்ல, இந்த ஒர்க் இருக்கு இல்லைங்களா? இங்க வந்து போட்ட பாருங்க ஒர்க் 7ல என்ன போடுவீங்க? ஒர்க்கிங் உமன். எப்படிப்பட்ட உமன்? வேலை செய்யற Working. அப்ப 7 வருதா? ஒர்க்கிங். வேலை செய்து கொண்டு இப்ப பாருங்க இந்த இடத்துல ஒர்க்கிங் போடுறீங்க இல்லையா? இந்த Okay, இடத்துல ஒர்க்கஹாலிக்கும் 7 தான். கடுமையான எப்படிப்பட்ட ஆளு? கடுமையா வேலை செய்யற ஆளு. He's a workaholic-ம்பாங்க. He's an workaholic person. He's an workaholic person. இப்ப பாத்தீங்களா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு? இதுல இருந்து நீங்க எது வேணாலும் எடுக்கலாம். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க I see. நல்லா பாருங்க நான் பாக்குறேன். I see. I have என்ன வருங்க? I have Have seen. Seen. ஓ Seen, sorry. I I have have sight. seen. I have sight. Sight. நான் பாக்குறேன் எனக்கு பார்வை இருக்கிறது. Seen. இப்ப நீங்க பார்க்கலாம் I am. இப்ப I am என்ன வருங்க? I'm seeing us. I seeing வந்து நீங்க எப்படி வேணாலும் போடலாம். இங்க பாத்தீங்களா இந்த இடம் தான் நீங்க முக்கியம். நீங்க இந்த seeing நினைச்சிடக்கூடாது. இங்க உள்ள I am seeing நினைச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? இங்க I am seeingனா நல்லா பாருங்க நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் பார்க்க முடியும். நான் பார்க்க இப்ப ஒண்ணு கிடையாது. I can see தான் அது. புரியுதுங்களா? You can see. இப்ப I am seeingனா இங்க ஒண்ணு இல்ல. இப்ப போடலாமா? I am tired போடலாமா? நான் எப்படி இருக்கேன்? Tired. ஆனா இங்க என்ன? I am tired போட்டுட்டு by him. அவனால் நான் கலைப்படைகிறேன். புரியுதுங்களா? இது பாசிவ் வந்துருச்சா? 13 வந்துருச்சா? 13 வந்து நீங்க பாசிவ் வேர்ப்ல தானே போடுவீங்க. இங்கேயும் I am tired இருக்கு பாத்தீங்களா? ஆகா பாருங்க I am shocked. இப்ப திருப்பி பாருங்க இங்கிலீஷ் வந்து அது என்ன மாதிரி வேலையை காட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க. I am shocked. இந்த shocked வந்து அட்ஜெக்டிவ்ங்க. இங்க பார்க்கலாமா? இங்க verb பாருங்க. I am shocked by him. அவனால் நான் ஆச்சரியப்படுகிறேன். அவனுடைய செயலால் நான் அதிர்ச்சி அடைகிறேன். போடலாமா? இப்ப போடலாமா? ஷாக் என்னன்னு பண்ணலாமா? ஷாக் இந்த ஃபேமிலியில பாருங்க எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ஃபேமிலி பாருங்க. ஷாக் பாருங்க. ஷாக்கிங் இது புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாக்குறேன். இது ஒரு காம்ப்ளிகேட்டட் தான். ஆனா இப்பயே சொல்லி கொடுத்தாதான் உண்டு. ஷாக்கிங் இங்க போடலாமா? ஷாக்ஸ். இங்க இந்த நம்பர் 6 தான் மூலவரை பாருங்க. ஷாக்கிங்னு ஜெரண்ட் வருது. ஒரே ஒரு ஷாக்கு. மல்டிபிள் ஷாக் எர்த்குவேக்ல மல்டிபிள் ஷாக் வருமே. ஷாக்ஸ் போடலாமா? போடலாம் கட்டாயமா. இங்க பாருங்க இந்த ஷாக்ஸ் வேற, இந்த ஷாக்ஸ் வேற. இந்த ஷாக் வேற, ஃபர்ஸ்ட் ஷாக் வேற, இந்த ஷாக் வேற, ஃபோர்த் ஷாக் வேறயா. அப்புறம் ஷாக்கிங். இட் இஸ் ஷாக்கிங் பா. எப்படி பாருக்கு? பயங்கர ஷாக்கிங்கா இருக்குப்பா. இட் இஸ் ஷாக்கிங். வாவ்
இட் இஸ் ஷாக்கிங் நம்ம ஃபர்ஸ்ட்ல வர அந்த ஷாக்கிங் கிடையாது. இந்த ஷாக்கிங் புரியுதுங்களா கமலதீன் சார்? இந்த ஷாக்கிங் புரியுது அட்ஜெக்டிவ் ஷாக்கிங். இங்கேயும் இட் இஸ் ஷாக்கிங், அங்கேயும் இட் இஸ் ஷாக்கிங். பாருங்க, ஐ எம் ஷாக். நான் எப்படி இருக்கேன்? அதிர்ச்சி அடைஞ்சிருக்கேன். எப்படி பாருங்க, நானு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கேன், ஷாக். அங்கேயும் ஒரு ஷாக் வருது பாத்தீங்களா? பாசிவ்ல வருது, V3ல வருது பாத்தீங்களா? ஐ எம் ஷாக். புரியுதுங்களா? ஷாக்கிங், ஷாக், ஷாக்கிங், ஷாக், ஷாக்கிங். வா, இப்ப எனக்கு சொல்லுங்க, அந்த முழு வாக்கியம் படிச்சாதான் நமக்கு தெரியும். ஐ எம் ஷாக். இந்த ஷாக் எங்க இருந்து எடுக்கிறாங்க? எங்க இருந்து எடுக்கிறாங்க? நமக்கு 2 வந்து ஷாக்டு, 3 வந்து ஷாக்டு, ரைட்? அப்புறம் 7 வந்து ஷாக்டு இருக்கு. சுதா மேம் சொல்ல முடியும், யார் வேணா சொல்லலாம். இப்ப சொல்ல சார் முடியும். 6ல இருந்து எடுத்திருக்காங்க. 6 சார். 6 இல்ல 7 7 6 கிடையாது. 6 நவுன் ஆச்சு. Oh, yes. இங்க இருந்து இப்ப சொல்லுங்க. Adjective சார், adjective அது. ஷாக்டு பை ஹிம். நவ் யூ டெல் மீ, எங்க இருந்து எடுக்கிறாங்க? This one third form sir. Verb ஓட third form. V3ல இருந்து எடுக்கிறாங்க. ஐ ஷாக்டு ஹிம். இங்க இது எங்க இருந்து எடுக்கிறாங்க? 1 V3 தான் சார். V2 2ல இருந்து எடுக்கிறாங்க. 2 V2. 2ல இருந்து. இப்ப நான் என்ன கொடுத்தாலும் இப்ப சொல்ல முடியுமா? அங்க இருந்து சொல்லுவீங்களா? சொல்றேன். டாக்கிங் இஸ் பேட். 6 சார். 6. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இப்ப வந்து நம்ம 6 போறோம். இப்ப பாருங்க, நீங்க தான் இப்ப கொண்டு வரணும் இந்த ஷாக்க வச்ச. ஐ ஹேட் 2 ஷாக்ஸ். எனக்கு 2 ஷாக் காத்துட்டு இருந்ததுப்பா வீட்டுல. ஐ ஹேட் 2 ஷாக்ஸ். நம்பர் 6. அவ்வளவுதான். சார் 6. He shocks. அது 5. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இவ்வளவுதாங்க இங்கிலீஷ் அடிச்சு பிரிச்சு மேய்ச்சிட்டீங்க. அவ்வளவுதான், பிரிச்சு மேய்ச்சிட்டீங்க. ஏன்னா இந்த இடம் தான் முக்கியம். தமிழ்ல வந்து அவ்வளவு வார்த்தை இருக்கு, கொட்டி கிடக்குது. அது எடுக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளவு கொட்டி கிடக்கு. ஆனா இங்கிலீஷ் அப்படி இல்லை. அட பாவிங்களா, 26 லெட்டர் மட்டும் வச்சுட்டு நம்மள இவ்வளவு கஷ்டப்படுத்துறோம். உள்ள புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா கஷ்டம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டா அவ்வளவு இனிமை, அவ்வளவு இனிமை. அப்படியா, அப்படியா, அவ்வளவுதான். ஒரே ஆளு இத்தனை கேரக்டர் பண்றாரா? தசாவதாரம் மாரி 10 கேரக்டர் பண்றாரா? ரொம்ப பிடிச்சு போயிடும், ரொம்ப பிடிக்கும். ஒரே ஆளா? ஒரே ஆள் உயரமா இருக்காரா? ஒரே ஆள் குள்ளமா இருக்காரா? எஸ், ஒரே தான். அப்ப நவரத்னம், நவராத்திரி எல்லாம் பார்த்திருப்பீங்களா? எம்ஜிஆர் சிவாஜி படம், ரைட்? தசாவதாரம் மாரி படம்லாம். ஒரே ஆளா 10 குரல்ல பேசுறாரா? அதே பாருங்க, அதேதான். அந்த ஷாக் தான், அந்த சர்ப்ரைஸ் தான். இப்ப சொல்லுங்க, ஐ ஆம் சர்ப்ரைஸ்ட். சொல்லுங்க, இப்ப இந்த சர்ப்ரைஸ் எதுங்க? ஒன்னா, இப்ப சர்ப்ரைஸ் வந்து 3 இருக்கு, 2 சர்ப்ரைஸ் இருக்கு, 3வது சர்ப்ரைஸ் இருக்கு. சார் adjective 6 7 தான் போன அட்ஜெக்டிவ். ஆனா இங்க ஒரு மாத்திரம் வச்சுக்க. ஐ எம் சர்ப்ரைஸ்ட் பை ஹிம். இது V3 சார். V3. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ரொம்ப இதா இருக்கும். ஏன் தெரியுங்களா? இது தனியா நிக்கிறப்பதான் இதோட கஷ்டம் புரியும். அடடா, நம்ம சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டோமேனு. இது வந்து நான் 3ல இருக்கு. இப்ப பாருங்க, ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட். இப்ப சொல்லுங்க, ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட். I am interested. Sir 7. Adjective. இன்ட்ரெஸ்டட் என்ன? எஸ், 7. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல இன்ட்ரெஸ்ட்ங்கிறது விருப்பங்கிறது ஒண்ணு. இன்ட்ரெஸ்ட்னா வட்டின்னு ஒரு மீனிங் இருக்கு. அதுல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, ஹோமோனிமா வருது. இப்ப இன்ட்ரெஸ்ட் ஹோமோஃபோனா வருது. எவ்வளவு பெரிய விஷயம். இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடக்கூடாது. இந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு இன்ட்ரெஸ்டோட கத்துக்கணும், ரைட்? அந்த இன்ட்ரெஸ்டோட இல்ல, இந்த இன்ட்ரெஸ்டோட கட்டாயமா கத்துக்கணும். எஸ், ஐ எம் இன்ட்ரெஸ்டட். இப்ப பாருங்க, இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். நல்லா பாருங்க, ஈஸி இல்ல, ஈஸியான கொஸ்டின் இல்ல. எப்படிப்பா படம் இருந்தது? 6 சார். ஓ, I am interesting. 3. இல்ல, it is interesting. 4. நல்லா பாருங்க, it is interesting. 4. இல்ல, Adjective sir. adjective பாருங்க, it is fresh. 7. இந்த it is fresh, அந்த fresh தூக்கிட்டு எங்க adjective இருக்கோ அந்த இடத்துல உட்காருது பாருங்க. கட்டாயமா இது 7ஆ தான் இருக்கும்.
இதுதான் இதுதான் வேணும். நீங்க வந்துட்டீங்க இந்த இடத்துல தப்பா போனாலும் கடைசியா தப்பா சொன்னாலும் பெரிய விஷயம் கிடையாது. அங்க 99 மார்க் எடுத்திருக்கோம் அவ்வளவுதான். 100 எடுக்கல அவ்வளவுதான். அதனால 99 மோசமான மார்க் எல்லாம் கிடையாது. 99 வந்துட்டாலே பெரிய விஷயம் தான். அந்த ஜோனுக்கு வந்துட்டோம். ஆனா இது தெரியணுங்கிறது தான் ரொம்ப இவ்வளவு பெரிய விஷயமா அது? ஆமா, அவ்வளவு பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய விஷயம். ஒவ்வொரு வார்த்தையும் 10 மீனிங் இருக்கு அதுக்கு. ஒரே வார்த்தை அது அப்படியே அது ஃபேமிலியை எக்ஸ்பெண்ட் பண்ணா 10 பேரை நீங்க பாக்குறீங்க. அப்ப அது ஈஸியா கஷ்டமா? ஈஸி. கஷ்டம் மாதிரி தெரியும் ஆனா ஈஸி. ஏன்னா ஒண்ணுக்கு பேரு ஒண்ணை வச்சு 10 கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணை வச்சு 10 புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கலாம். ரைட்? அவ்வளோ அவ்வளோ முக்கியமான விஷயம். இப்ப பாருங்க, ஐ ஆம் thrilled. I am thrilled. Seven. 7. 7 தான் வரும். Seven. இந்த இடம் thrilled. வர்றப்பயே நீங்க பாத்துக்கணும். எப்படி இருந்தா த்ரில்ட் ஐ ஆம் thrilled by him. அவன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான்பா. வேர்போட தேர்ட் ஃபார்ம் சார். Three. ஏன்னா இது வந்து 13 ஸ்ட்ரக்சர் நம்பர் 13. அவ்வளவு 13. 13. ஐ ஆம் thrilled வந்து என்ன நம்பருங்க ஸ்ட்ரக்சர் இது? கமலதீன் சார் ஈஸி அடிக்கலாம். ஐ ஆம் thrilled ஸ்ட்ரக்சர் நம்பர் என்ன? ஈஸி 3 தான் Seven. ஈஸி ஈஸி. thrilled அட்ஜெக்டிவ்ல thrilled 7 ஆம் மட்டும் தான். ஆம் மட்டும் இருந்தா என்ன நம்பர்? நம்பர் ஒன் அவ்வளவு அவ்வளவுதான் முடிஞ்சது. இங்க 1 வர்றப்ப இங்க அட்ஜெக்டிவ் வந்து உட்கார்ந்துருக்கு பாருங்க. 13 வர்றப்ப Yes, sir. ஆட்டோமேட்டிக்கா வேர்ப் வந்து V3 ஃபார்ம்ல பக்கா வந்துச்சு பாருங்க. அவ்வளவுதானுங்க. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா ஸ்பெசிபிக்கா அவர் கமலதீன் கேட்டா இந்த இடம் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னாரு. அவர் சிவசங்கரி ரொம்ப ஸ்பெசிபிக்கா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எப்படி கேட்டாலும் நம்ம சொல்லலாம். 1 2 7 8 இங்கெல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு இருக்குன்னு. ஒண்ணு கிடையாது. ஒரே ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றோம்னு வச்சுங்களேன். இப்ப இப்ப போடுங்க. இப்ப வந்து லைக்னு போடுறேன்னு வச்சுங்க. லைக்டுன்னு போடுறேன். இதுல பாருங்க அந்த ஒரு ஃபேமிலியில எப்படி நீங்க எடுத்துட்டு போவீங்கன்னு பாருங்க. லைக்டு. இப்ப பாருங்க இந்த லைக் வந்து போல உள்ள லைக் கிடையாது. விருப்பத்துக்குரிய லைக். அதுலயே பாருங்க ஹோமோனிம் இருக்கு. அதுலயே ஐ எம் லைக் ஹிம்னா நான் அவன மாதிரி இருக்கேன். அந்த மாதிரி இல்லது. ஐ லைக் ஹிம் அவனை நான் விரும்புகிறேன். இப்ப பாருங்க லைக்கிங். இங்க பாருங்க லைக்ஸ். இங்க பாருங்க லைக்ஸ். இங்க கொண்டு வாங்க. நீங்க எப்படி வந்து இது பண்றீங்கன்னு பாப்போம். லைக்கிங்க விரும்புதலா பாருங்க. ஒரு லைக் தான் போட்டான்பா என் வீடியோவுக்கு. ஒரு லைக் ஐ ஹாவ் 1 லைக். ஐ ஹாவ் மல்டிபிள் லைக்ஸ். எனக்கு 1000 லைக் வந்ததுப்பா. லைக்ஸ் வந்துதா? Likes. வந்துச்சா? Likes. வந்துச்சா நவுனு. இப்ப பாருங்க இதோட இது நிக்கல. இங்க பாருங்க விரும்பக்கூடிய லைக்கபிளா விரும்பக்கூடியவா, லைக்கிங்கா விரும்புகின்றவா, லைக்டா விரும்பப்பட்டவா, விரும்பப்பட்டவா. நல்லா பாருங்க விரும்பப்பட்ட விரும்புகின்ற லைக்கிங். நல்லா பாருங்க ஐ எம் லைக்கிங். நான் விரும்புகிறேன். ஐ எம் லைக்கிங். எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க லைக்டா இட்ஸ் அ லைக்டு வீடியோ. விரும்பப்பட்ட வீடியோ காணொளி. இது புரியுதா? லைக்கபிள் வீடியோ புரியுதா? இங்க லைக்கபிள் வருதா? அப்படியே கொண்டு வாங்க. இங்க என்ன வரும்? Likability. வந்துருச்சா? Likability. எப்படி பாருங்க. இப்ப பாருங்க லைக்கபிளி. ரைட்? இப்ப இத கொண்டு வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த எபிலிட்டி இது ITYல முடிச்சா அங்கதான் வரும். இது எகெயின் அண்ட் அகெயின் நீங்க ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய அதை வச்சு பண்ணலாம். யூ கேன் டூ இட். ரைட்? இப்ப நம்ம டூன்னு சொல்றோம். எவ்வளவு பெரிய வார்த்தை அது இல்ல? கிராமர்லயும் பெருசா இருக்கு. அவ்வளவு பெரிய வார்த்தை இருக்கு. ஏன் இப்படி பண்ணிருக்காங்களே அப்படின்னு தோணும். பாருங்க டஸ். இப்ப பாருங்க இது சாதாரண விஷயமே இல்ல. ஒரு ஸ்பெஷலா டீடு போடுமா? செயல். சரியா? டூயிங் வருதா? the more I do. இது பாருங்க இந்த டூயிங் டீடு. நல்லா பாத்துங்க. இங்கதான் பார்க்கணும் நீங்க. இங்க பாருங்க டன் ஜாப், டூயிங் ஜாப் பாருங்க. டூயிங் ரைட். டூவபிள் செய்யக்கூடியது. வா டூவபிலிட்டி. அதோட டூவபிலிட்டி என்னன்னு பாருங்க. வந்துருச்சா? இந்த இடத்துல ஏன் இதை கொண்டு வரோம்னா வாக்கியத்துல வேற இடத்துல போய் இது உட்கார போகுது. வாக்கியத்துல வேற இடத்துல
சுதா மேம் இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? Yes, sir. Yes, sir. இங்கேருந்து அங்க போறோம், அங்கேருந்து பாருங்க டூவபிளி. வாவ், இப்படிதான் கொண்டு வரோம். ஸோ இதுக்கு வேற வாக்கியம் போட போறோம். டூவபிலிட்டிக்கு டூயிங்க்கு வேற வாக்கியம் போடுவோம், டீடுக்கு வேற வாக்கியம் போட போறோம். அப்படியே ஸ்ட்ரக்சர் மாறும், ஆனா ஒரு நவுன்ல தான் உட்காருது. இங்க இதை நம்ம மீன் பண்றப்ப நவுன்ல உட்காரும். இது வேர்ப்ல டன் டீல் சொல்லுவாங்களா? டன் டீல். கமலதீன் சார் எப்படிப்பட்ட டீலா? எஸ் சார். முடிஞ்சு போன டீல். முடிச்சிட்டு அது டன் டீல். ஓ வாவ், இங்க ஒரு டன் இருக்கு, இங்க இந்த டன்னு வேற செய்து. வா வா டன் டீல், முடியப்பட்ட, செய்யப்பட்ட. வா, செய்கின்ற. இங்க பாருங்க செய்து கொண்டு, செய்கின்ற, செய்து கொண்டு. பாருங்க செய்யக்கூடிய, செய்யக்கூடிய. பாருங்க செய்யக்கூடிய தன்மை, செய்யத்தக்க வகையில், செய்யத்தக்க வகையில். என்ன தமிழுங்க இது? செய்யத்தக்க வகையில். என்ன பாருங்க, என்ன நீ எங்க போய் விடவே முடியாது தமிழ்ல. இல்ல எங்க போனாலும் அது காப்பாத்தும். இப்ப பாருங்க எவ்வளவு எவ்வளவு சூப்பரா அது வந்து பண்ணிருக்காங்க பாருங்க. டேங்கப்பா, 9:32 ஆயிடுச்சு. இன்னைக்கு அது ஸ்பெசிஃபிக்கா நீங்க வேணும் வந்து ஸ்பெசிபிக் பாத்தீங்களா? ஸ்பெசிபிக், ஸ்பெசிபிக்கலி பாத்தீங்களா? ஸ்பெஷாலிட்டி, ஸ்பெசிஃபை, ஸ்பெசிஃபைடு. எவ்வளவு வேர்ட்ஸ் வருது பாருங்க. அந்த ஃபேமிலியை அப்படியே நீங்க லொகேட் பண்ணலாம். ஃபேமிலியில 10 பேரானாவது நீங்க லொகேட் பண்ணலாம். எது நீங்க கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ, நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னாக்கா அது அப்படியே ஈஸி ஆயிடும். அப்படியே அப்படியே ஈஸி ஆயிடும். அவ்வளவு ஈஸி. பாத்தீங்க, ஈஸ், ஈஸ்ட், ஈஸ்ட், ஈஸி, ஈசஸ், ஈஸி, ஈஸினஸ், ஈஸிலி. 10 வருஷம் வந்துருச்சா? அவ்வளவு. அதுதாங்க, அதுதான். அவ்வளவு வேர்டு, வார்த்தை தானே. வேர்டு, வேர்டட், வேர்டட், வேர்டிங், வேர்ட்ஸ், வேர்டு, வேர்டிங், வேர்ட்ஸ், வேர்ட்லி. வாவ். ஸோ அந்த இதை மட்டும் நீங்க அந்த கனெக்ஷன் தான் பார்த்துக்கணும். சில பேர் அதுல வந்து கரெக்டா அதை விஷுவலைஸ் பண்ணுவாங்க. ரைட்? விஷுவலைஸ், விஷுவலைசேஷன், விஷன். வாவ், எப்படி அந்த 6ல என்னென்னலாம் வந்து உட்காருது பாருங்க. எப்படி விஷுவலைசிங், விஷுவலைசேஷன், விஷன் 6ல உட்காருது பாருங்க. அப்டிராக்ட், அப்டிராக்ட்னா என்னங்க? அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும். அதுதான் அப்டிராக்ட். தெரியாம இருக்கும், சீ த்ரூ பண்ண முடியும். அதுதான். புரியுதுங்களா? ஓகே, நான் இது ஷேர் பண்றேன் உங்களுக்கு. பட் டெஃபினட்டா இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்னாலும் கேட்கலாம். இது முடிஞ்ச அளவு ஒரு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார் மிதிக்காத அப்படின்னு இங்கிலீஷ்ல எப்படி சார் சொல்றது? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. டோன்ட் ஸ்டாம்ப் ஆன் மீ. டோன்ட் ஸ்டாம்ப். ஸ்டாம்ப். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இன்னொரு என்ன கேள்வி கேளுங்க. கேள்வி என்ன? மிதிக்காத, மிதிக்காத. ஸ்டாம்ப். ஸ்டாம்ப் தான். டோன்ட் ஸ்டாம்ப். அது ஸ்டாம்ப் கொடுத்தவங்கல அதையே அவங்க வச்சிருக்காங்க. டோன்ட் ஸ்டாம்ப் ஆன் மீ. STAMP. ஸ்டெப் ஆன் சொன்னா ஸ்டெப் ஆன். ஸ்டெப் ஆன்ல கட்டாயமா சொல்லலாம். ஸ்டெப் ஆன் வந்து என்னன்னா நார்மல் வேர்டு. ஸ்டெப் ஆன், ஸ்டெப் ஆன், ஸ்டெப் ஆன்னாக்க நடந்து போகும், இது பண்ணு. ஸ்டாம்ப் தான் கரெக்டானது. மிதிக்கிறான்டா அப்படின்னு சொல்றாங்க. அது ஸ்டாம்ப் வந்து டோன்ட் ஸ்டாம்ப். டோன்ட் ஸ்டாம்ப். அன்ஸ்டாம்பிள்டுன்னு ஒரு வேர்டு. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நல்லா வால்யூமா பேசுங்க. அன்ஸ்டாம்பிள்டு. அன்ஸ்டாம்பிள்டு சார். கேக்குதுங்க சார்? ஸ்டாம்பிள். ஸ்டாம்பிள்னு ஒரு வார்த்தை, ஸ்கிராம்பிள்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸ்கிராம்பிள் தெரியும், ஸ்டாம்பிள். ஸ்டாம்பிள், ஸ்டாம்பிள், ஸ்டாம்பிளிங். மிதிச்சுட்டு ஓடுறது ஸ்டாம்பிளிங். அடிச்சு பிடிச்சு இன்னொருத்தவங்க கை காலெல்லாம் மேல மிதிச்சுட்டு ஓடுறது ஸ்டாம்பிளிங். ஸ்டாம்பிளிங் அதுவும் தான், அதுவும் தான். ஆனா ஸ்டாம்பிளிங் எதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபோர்ஸ்ஃபுல் வேர்டு. இது ஒரு ஆள் மட்டும் இல்லை, 10-15 பேரை மிதிச்சுட்டு ஓடுறது. அப்ப ஸ்டாம்ப் ஆர் ஸ்டெப் ஆன் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் இல்லையா? யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஸ்டாம்புங்கிறது தான் மிதிக்கிறதுக்கு டைரக்டா போறது. அமெரிக்கன் யூசேஜ் ஸ்டாம்பிங்னு சொல்லுவாங்க. டோன்ட் ஸ்டாம்ப். அத மிதிக்காத, புக்க மிதிக்காத அப்படினா எப்படி சொல்லுங்க? டோன்ட் ஸ்டாம்ப் தி புக். Stamp the book. Stamp on the book. On the book. Stamp on the book. Stamp on the book. Don't stamp on the book. Okay. All right. பண்ணிக்கலாம். மணி 9:35 ஆச்சு. எல்லாரும் மணிகண்டன், சேலம் மணிகண்டன் ஓகேவா? நீங்க நம்ம அதை நோக்கி நகரணும். அந்த நகர்வு தான் ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா? நகர்வுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்டிராக்ட் நவுனு பாத்தீங்களா? அது ஸோ இந்த அப்டிராக்ட் நவுன் தமிழ்ல யூஸ் பண்ணாலும் அழகா இருக்கும், அழகியலோட இருக்கும். அழகியல்ங்கிறது அப்டிராக்ட் நவுன் பாத்தீங்களா? அழகியல்ங்கிறது அப்டிராக்ட் நவுன், அழகா இருக்கிறதுங்கிறது அட்ஜெக்டிவ்.
அப்சாக்ட் நவுன் எந்த லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணாலும் அழகா இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அதை. புரிந்துணர்வு. எஸ். இப்ப 6ல இருந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் முதல்ல அந்த வேர்டுக்கு மீனிங்க சொல்லிட்டு நவுனுக்கு அட்வர்புக்கு அட்ஜெக்டிவ் மீனிங்க சொல்லிட்டு அப்புறம் அது பண்ண. இப்ப நீங்க 1 to 5க்கு சொல்றீங்க இல்லையா? அது 6, 7, 8 எப்படின்னா அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இல்ல அதுதான் சொல்றேன். ஒரு அப்ராக்சிமேட்டா அதை சொல்லி நீங்க ஒவ்வொரு வேர்டு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ணிக்க முடியும். அதனாலதான் இப்ப கொஞ்சம் பண்ணிக்கலாமா? இப்ப பண்ணிடலாமா? ஏன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு சொன்னேங்க சார். இது காரணம் என்னன்னா இப்ப இருக்கு பாத்தீங்களா, இந்த சொல்றதை வச்சுதான் ஆங்கிரிலி வரும். அவன் கோபமாக சொன்னான், அவன் கோபமானவன், அவன் கோபமானவனாக இருக்கிறான். அததான் சொல்றேன். இருந்தான். அந்த வேர்டை எழுதி சொல்லிட்டு அந்த சென்டென்ஸ் சொல்லிட்டு பொறுமையா தமிழ்ல சொன்னா நாங்க அடுத்தடுத்தது வந்து அதை இது லேர்ன் அப்படிதான் பண்ணிக்க சொல்லணும்னு ஈஸியா நினைக்கிறேன் இருக்கும். இல்லையா? இது அப்படிதான் சொல்லுவோம். ஆங்கிரினா அவன் கோபமானவன், நாங்க உஜ்ஜயினி மேம் கோபமானவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னாரு. இங்க அவன் கோபமாக பேசுகிறான். கோபமாக இந்த இடத்துலதான் அதான் இது மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா சொன்னா நாங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேர்டுக்கு போகும்போது பண்ணிட்டானே, இது ஒரு ஹோம்வொர்க்காவே பண்ணிட்டானே. அதான் சொல்றேன், அத மைண்ட்ல நாங்க ஏத்திட்டு பதில் சொல்லவே முடியல. ஏதோ உதட்ட அளவுல சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. 6, 7, 8. ஆமா, எனக்கு அப்படி இருக்கு. இப்ப he is attractive னா என்ன அர்த்தம்? he is attractive. அவன் கவரக்கூடியவனா இருக்கிறான். அவன் கவர்ச்சிகரமானவன். இப்ப அவன் கவர்ச்சிகரமானவனாக இருக்கிறான். இப்ப ஒண்ணுல இந்த கவர்ச்சி ஈர்ப்பு தான். அவன் ஈர்ப்பானவன். எனக்கு ஈர்ப்பு, ஐ ஹாவ் அட்ராக்ஷன், எனக்கு ஈர்ப்பு இருக்கிறது. இங்க பாருங்க, அவன் ஈர்ப்பாக இருக்கிறான், ஈர்ப்புடையவனாக இருக்கிறான். அவ்வளவுதான். இந்த பேசிக்கான இப்ப நான் ஈர்ப்புடையவனாக இருக்கிறேன். அவன் இருக்கிறான், நவுன் இருக்குது. ரைட். அவள் ஈர்ப்புடையவனாக இருக்கிறாள். அவ்வளவுதான். இப்ப இப்ப இந்த இடம் வந்து அவள், அவன், இப்ப அவன் அதை ஈர்ப்புடையதாக செய்கிறான். உடையதாக. இது நம்ம அந்ததுக்கு எழுதிக்கிட்டோம்னா ஒரு 10 15 வர்றப்போ இல்ல, அதான் இது மாதிரி கொஞ்சம் பொறுமையா சொல்லி நாங்க எழுதிட்டா நாங்க இதை திரும்ப ரீகால் பண்ணும்போது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். நாங்க டக்கு டக்குன்னு எழுதிக்கிட்டு அது எப்படி சொல்றது, மைண்ட்ல வாங்கிக்க முடியல. இப்ப இந்த பியூட்டிஃபுல்லி எல்லாம் ஈஸியா இருக்குதா? ஏஜ் ஃபேக்டரா என்னன்னு அவள் அழகாக செய்கிறாள். அவள் அழகாக, she is beautiful. அவள் அழகாக இருக்கிறாள். இங்கேயும் அழகாக தான் வருது. அவள் அழகாக இருக்கிறாள், அவள் அழகாக செய்கிறாள். செய்யறதோட அழகை குறிக்கிறது அட்வர்ப். இங்க அவளோட அழகை குறிக்கிறது அட்ஜெக்டிவ். அவள் அழகாக இருக்கிறாள், அவள் அழகாக செய்கிறாள். ஆக்ஷன் தானுங்க மேம். அந்த இடத்துல ஆக்ஷன், இது வந்து நவுன். அவன், அது வந்து ஆக்ஷன். ஏங்க சார்? ஆமா, அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அவன் நம்பக்கூடியவனாக இருக்கிறான். அவன் he is believable. He behaves believably னா அவன் நம்பக்கூடியவனாக நடக்கிறான். நடக்கிறதோட இது குறிக்குது. ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தையா இருக்க மாதிரி இருக்குது. ரைட். ஆனா அந்த வேர்புனால அது மாறுது. இப்ப பாருங்க, நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவனாக இருக்கிறேன். இங்க பாருங்க, நான் அதை வித்தியாசமாக பார்க்கிறேன். அவன் எப்படி பார்க்கிறான் அப்படின்னு கேட்டா, எப்படிங்கிறது ஒண்ணு. இந்த பாக்குறதோட பண்பு ஐ சி டிஃபரண்ட்லி. கட் பண்ணுங்க. இங்க இட்டு கூட தேவையில்லை. சி தான் முக்கியம். நான் வித்தியாசமாக பார்க்கிறேன், நான் வித்தியாசமாக இருக்கிறேன். இது என்ன குறிக்குது? சொல்லுங்க. நம்ம கேக்குற क्वेश्चन சப்ஜெக்ட் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து அட்ஜெக்டிவா இருக்கும் சார். நம்ம கேக்குற क्वेश्चन verb டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து verb டிபெண்ட் பண்ணா adverb. இது வந்து அட்ஜெக்டிவா இருக்கும். நவுனோ ப்ரொனவுனோ டிபெண்ட் பண்ணா. ரொம்ப இது வந்து இந்த இடம் தான் முக்கியம். இப்ப பாருங்க, பெனிஃபிஷியல், இட் இஸ் பெனிஃபிஷியல் அப்படின்னா அது பயனுடையதாக இருக்கிறது. பயனுடையதாக இருக்கு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல do it beneficially. அவன் பயனுடையதாக செய்கிறான். பயனுடையதாக்குகிறான். ரெண்டு பேருக்கு பயனுள்ளதாக மாதிரி பண்றான்.
பண்றான்னே சொல்லலாம். இட்ட கட் பண்ணுங்க, இட்ட வேண்டாம், இட்டு கன்ஃபியூஸ் ஆகுதுல கட் பண்ணுங்க. he performs beneficially, அவன் பயனுடையதாக செய்கிறான், அவன் பண்றான். இப்போ ஒண்ணு கிடையாது, இதுதான் இது பயனுடையதாக இருக்கிறது, ரெண்டும் பயனுடையதாக தான் வருது. ஆனா அவ்வளவுதான், நீங்க வந்து ஈஸியா கொண்டு போகலாம். ஓகே, இது ஒரு ஹோம்ஒர்க்காவே எடுத்துக்கலாம். நான் வந்து 10-15 மேல பண்ணலான்னு பார்த்தேன், பட் அந்த ஒர்க்கு நம்ம எதிர்பார்த்ததோட ஸ்லோவா தான் பண்ணோம். ஸோ ஓரளவு பண்ணிருக்கோம், ஒரு 5-6 பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். பட் அந்த கோரை நம்ம பார்த்துட்டோம்னு தான் நினைக்கிறேன், இல்லையா? கோரை பார்த்து நாளைக்கு வேணா இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். பட் முடிஞ்ச அளவு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. தமிழ்ல அவங்க சொன்ன மாதிரி தமிழ்ல 6, 7, 8க்கு தமிழ்ல கொண்டு வாங்க. ஏன்னா 6 வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், ரைட்? அந்த இடத்துல நீங்க கொண்டு போயிடுறீங்க இல்லையா, நவுனா போயிடுது இல்ல, அது ரொம்ப அற்புதமான விஷயம். 6, 7, 8 ஈஸியா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஆனா 6 ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஹேவ் போடணும், கம்ப்ளீட்டா ஸ்ட்ரக்சரை மாத்தணும், பிரசன்ட் பர்ஃபெக்ட்னு ஸ்லிப் ஆயிடும். பாத்தீங்களா, ஐ ஹாவ் ஒர்க்னு சொன்ன பாத்தீங்களா, ஐ ஹாவ் ஒர்க்னு சொன்ன, இங்க ஐ ஹாவ் ஒர்க் இந்த நவுனா மாத்திட்டோம், அது அப்ஸ்ட்ராக்ட் நவுனா மாத்திட்டோம். மாத்துறப்ப அப்படி இருந்தது, ஹேவ்னு போட்டு அங்க ஒர்க்னு வராது, ஒர்க்னு 6 தான் என்ன பொறுத்தவரை ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா எத்தனை வேணாலும் வேர்ப்ல இருந்து நவுனு கொண்டு வரலாம், அங்கே அட்ஜெக்டிவ்ல இருந்து கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா, லைக்கபிள், லைக்கபிலிட்டின்னு அங்கேருந்தும் கொண்டு வரலாம். நீங்க இங்க இருந்து கொண்டு போகலாம், அங்கேருந்தும் கொண்டு வரலாம். ஆனா ஒரு வாட்டி நீங்க ஒரு 10-15 வேர்புக்கு ஒரு வாட்டி நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க சென்டென்ஸ், எந்த வேர்புனாலும் போட்டுருங்க. அந்த அதுக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங், இந்த அதுக்குரிய பின்னாடி உள்ள மீனிங் மட்டும் தான் நமக்கு வேணும். பாருங்க, மீன், மென்ட், மென்ட், மீனிங், மீன்ஸ், மீனிங், மீனிங். மீனுக்கு 2 மீனிங் இருக்கு. மீன் ஃபெலோனா அல்பமான ஃபெலோ, மீன் ஃபெலோ இஸ் a மீன் ஃபெலோ. தமிழ்ல மீன் வேற, ரைட்? இங்கிலீஷ் மீன்ல மீன் வந்து அல்பம், இஸ் a மீன் ஃபெலோ. வாட் டு யூ மீன்? வாட் டு யூ மீன்? நீ என்ன அர்த்தம், நீ என்ன புரிஞ்சுக்கிற, நீ என்ன சொல்ற, நீ சொல்றது என்ன, வாட் டு யூ மீன், ரைட்? மைக்கேல் மதன காமராஜர் அந்த காமெடி இருக்கும் தெரியுமில்ல, வாட் டு யூ மீன், திஸ் மீன், திஸ், எல்லாரும் மீனை பத்தியே பேசுறாங்க அப்படின்னு, அந்த மீன் இந்த மீன், ரைட்? சோ மீனுக்கு எத்தனை மீன் இருக்கு, இது இல்லாம 3வது மீன் இங்கிலீஷ்ல இருக்கு, புரியுதுங்களா? 3, 4, 5க்கு மீன் என்ன, 3, 4, 5 மீன் என்ன, 4 தானே, 4 தானே, 3, 4, 5 மீன் என்ன, 4. அந்த மீன் வேற, அதுவும் அதே தான், அதே ஸ்பெல்லிங், அதே உச்சரிப்பு. வாவ், எத்தனை மீன் பாத்தீங்களா? சோ நாளைக்கு ஒரு நான்வெஜ் கடையில ஆர்டர் பண்றப்ப ப்ராப்பரா பார்த்து மீன் ஆர்டர் பண்ணும், ரைட்? இங்கிலீஷ்லயே 3 மீன் இருக்கு, இது இல்லாம தமிழ் மீன் வேற. எஸ், நாளை சந்திப்போம். We'll meet tomorrow. Thank you. Okay. Thank you. Okay. Thank you. Thank you, sir. Thank you very much. Thank you.